அதன் அடிப்படையில் நீங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை வரையறுக்கவும் என்கின்ற அடிப்படையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டங்களாக ஒரு நாட்டினை ஆட்சி செய்வதற்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் மற்றும் அதனுடைய இறைமைகள் தொடர்பாகவும் அதனுடைய நிர்வாக அதிகாரம் சம்பந்தமாக மந்திரி சபைகள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் சம்பந்தமாகவும் அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு அரசினுடைய மிக முக்கியமான கூறுகளை பற்றி கூறுகின்றதும் ஒரு நாட்டினுடைய அரசியல் ஆட்சி முறைமையை பற்றி கூறுகின்ற ஒரு நாட்டின் அடிப்படை சட்டங்கள் தான் சட்டமே அரசியலமைப்பு என்று வரையறுக்கப்படும். அதாவது ஒரு நாட்டினுடைய ஆட்சி முறைமை பற்றி தெளிவாக கூறுகின்ற ஒரு நாட்டின் அடிப்படை சட்டங்கள் தான் அரசியலமைப்பு என்பதற்கான விடையாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடி ஜனநாயகத்திற்கும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன என்கின்ற கேள்வி. அந்த அடிப்படையிலே நேரடி ஜனநாயகமானது மக்களால் நேரடியாக வாக்களிப்பு முறை தெரிவு முறைகளூடாக நேரடியாக ஜனநாயகத்தை அதாவது அரசாங்கத்தினை தெரிவு செய்வதுதான் நேரடி ஜனநாயகமாக கணிக்கப்படுகிறது. அதாவது குடிமக்கள் நேரடியாக வாக்களிக்கின்றனர், அதன் மூலமாக தங்களை ஆளுகின்ற அந்த அரசாங்கம் தெரிவு செய்யப்படுகின்ற முறைமைதான் நேரடி ஜனநாயக முறை என்று குறிப்பிடப்படுகின்றது. பிரதிநிதித்துவ அரசியல் அல்லது பிரதிநிதித்துவ ஜனநாயக முறை என்று சொல்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் வாக்களிக்கின்றனர். உங்களுக்கு தெரியும், சில இடங்களிலே அவ்வாறு அதாவது நேரடியாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதில்லை. அமெரிக்காவிலே அவர்கள் அதாவது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கின்ற அந்த கழகத்தினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்வார்கள், அவர்கள் ஜனாதிபதியை வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள். இது பிரதிநிதித்துவ முறையாக கணிக்கப்படுகின்றது. எனவே அத்தோடு அரசியல் ஸ்திரமின்மையுடன் தொடர்புடைய சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் என்ன என்கின்ற அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இது இலங்கை சார்பான கேள்வியாகவும் வரலாம். நீங்க இந்த கேள்வியில் அதிகமாக பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தோம். அதிகமாக இது சமகாலத்துடன் தொடர்பட்ட கேள்விகளாகத்தான் இது இருக்கும். எனவே அரசியல் ஸ்திரமின்மை என்பது அதாவது அரசியல் ஸ்திரமின்மை என்பதை எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு அதனையும் நீங்கள் சில வேளை வரையறுக்க வேண்டி வரலாம். அரசியல் ஸ்திரமின்மை என்பது ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் ஒன்று மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருப்பதும் அல்லது ஒரு டேர்முக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் கலைந்து செல்வதும் அடிக்கடி களைவதும் அதற்குரிய காலத்திற்கு களைவதும் அல்லது அதாவது ஒரு தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் பல்வேறு பிரதிநிதிகளுடைய பல்வேறுபட்ட கட்சிகளினுடைய அதாவது ஆதரவுடன் ஆட்சி அமைக்க வேண்டி வரும். இவ்வாறான ஆட்சிகள் எல்லாம் அதாவது சொல்லப்படுகின்றது அரசியல் ஸ்திரமின்மை என்று சொல்வார்கள் நாட்டிலே. ரைட். அத்தோடு அந்த நாட்டிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கிளர்ச்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தால் அதையும் அரசியல் ஸ்திரமின்மை என்று குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு பல்வேறு விடயங்கள் அரசியல் ஸ்திரமின்மையை குறித்திருக்கிறது. எனவே அரசியல் ஸ்திரமின்மையுடன் தொடர்புடைய சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையாக நேரடியாகவே அரசியல் ஸ்திரமின்மை என்று வருகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய வேலையின்மை உடனடியாக அந்த நாட்டினுடைய ஏற்படுவதற்காக இருக்கும். அது உடனடி பிரச்சனையாக இருக்கும். நிச்சயமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கும். அத்தோடு அதனை ஒட்டியதாக வறுமை உருவாகும். இந்த இரண்டுமே பொருளாதார ரீதியான காரணிகளாக நேரடி காரணிகளாக இருக்கும். அதாவது வேலையின்மை ஏற்பட்டவுடன் நிச்சயமாக வறுமை ஏற்படும். அத்தோடு சமத்துவமின்மை நிச்சயமாக நிகழும். அந்த நாட்டில் என்ன செய்யும் என்று சொன்னால் அரசியல் நிச்சயமின்மை என்பதுடன் பொருளாதார சமத்துவமின்மை ஏற்படும். ஏனைய சமூக ரீதியான சமத்துவமின்மை ஏற்படும். உதாரணமாக ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் எல்லாம் உருவாக தொடங்கும். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அரசியல் ஸ்திரமாக இருக்கின்ற பொழுதுதான் சகல பிரதேசங்களையும் சம வலு கொண்டதாக வளர்ச்சி அடைந்து செல்ல முடியும். எனவே சமத்துவமின்மை என்கின்றபடியில் பல வகைகளில் சமத்துவமின்மை உண்டாகும். சமூக ரீதியாக சமத்துவமின்மை ஏற்படும். பொருளாதார சமத்துவமின்மை நிச்சயமாக அந்த இடத்துல நிகழும். ஏனென்று சொன்னால் அது அரசியல் ஸ்திரமின்மை என்பதுடன் அந்த சட்டங்களை அமுல்படுத்துவதில் உங்களுக்கு தெரியும் பக்கச்சார்பான சிக்கல்கள் வரும். எனவே அரசியல் திட்டத்தன்மையானது சட்ட ரீதியான சமத்துவமின்மையையும் எனவே பல்வேறு ரீதியாக இந்த சமத்துவமின்மையை வைத்து நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அதோடு மிக முக்கியமாக மெதுவான வளர்ச்சி அல்லது மெதுவான வீழ்ச்சி, இந்த இரண்டையும் நான் பொதுவாக குறிப்பிட்ட காட்டியிருந்தால் அரசியல் ஸ்திரமின்மை எப்போதுமே வீழ்ச்சியை தான் காட்டி நிற்கும் என்பதில்லை என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை போன்ற நாடுகள் எப்பவுமே அதிகமாக கடந்த 20 வருடங்களாக அரசியல் ஸ்திரமின்மையிலே மிக குறைந்த அளவிலே காட்டி வருகின்றது. எனவே ஆனாலும் அதனுடைய வளர்ச்சி என்பது ஒரு மெதுவான வளர்ச்சியாக காணப்பட்டு
எனவே அதன் பின்புதான் ஒரு மிக மோசமான வீழ்ச்சிக்கு மீண்டும் அது எழுந்து சென்று வருகின்றது. எனவே நாங்கள் அதை ஸ்திரமின்மை என்பது நேரடியாக வளர்ச்சியை தான் காட்டும் என்பதாக, அந்த வீழ்ச்சியை தான் காட்டும் என்பதாக இல்லை. எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம் பல, அதாவது ட்ரெடிஷனலாக வர வேண்டிய அதிகமான கேள்விகளையும் சில சுருக்க கேள்விகளையும் தந்திருந்தோம். அத்தோடு நாங்கள் உங்களுக்கு கட்டமைப்பு ரீதியான பல கேள்விகளையும் தந்திருந்தோம். தற்போது நான் இங்க இந்த இடத்திலே உங்களுக்கு காட்டி நிற்பது தற்போது, அதாவது எதிர்பார்க்கப்படுகின்ற அல்லது தொட்டு செல்ல இருக்கின்ற பல பகுதிகள் உடைக்கிறதாகத்தான் நாங்கள் இந்த வினாக்களை உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக அதே இதில் சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தல் இருக்க வேண்டிய 4 அம்சங்களை குறிப்பிடவும் என்கின்ற ஒரு பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 4 அம்சங்களில், அதாவது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் இருக்க வேண்டிய 4 அம்சங்கள் தேர்தல் நடைபெறுகின்ற வேளையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை நீங்கள் இவ்வாறான கேள்விகள் மிக இலகுவான கேள்வியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடும் கவனமாக இந்த கேள்வியை அணுக வேண்டும். உங்களுடைய விடைகள் நேரடியாக ஸ்பெசிபிக்காக சில விடயங்களை இவ்வாறான டேர்ம் வேர்ட்ஸ்கள் இருக்கும். அதனை நீங்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் இருக்க வேண்டிய 4 அம்சங்கள் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு வருகின்ற பொழுது அதை ஜென்ரலாக எழுதுகின்றவர்களாக இல்லாமல் இதை நீங்கள் நேரடியாக பாருங்கள். வெளிப்படைத்தன்மை, அணுகல் தன்மை, நேர்மை, பொறுப்பு, இவ்வாறான சொற்களை நீங்கள் பாவித்து எழுத வேண்டியதாக இருக்கும். 4 அம்சங்களை குறிப்பிடுங்க என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் அந்த கேள்வி நான் இவ்வாறு விட்டிருக்கிறேன். இது கட்டமைக்கப்பட்ட கேள்வியாக இருந்தால் இதை விளக்க வேண்டி வந்திருக்கும். நீங்கள் அதை பகுதியாக எழுத வேண்டி வரும். இது அதாவது பெரும்பாலும் உங்களுக்கு இவ்வாறான கேள்விகள் அரை கட்டமைக்கப்பட்ட வினாக்களாக வந்தால் சொன்னால் நீங்கள் அந்த வெளிப்படைத்தன்மை என்பதை கொண்டு நீட்டி எழுதுவதாக இருக்கும். 4 வரிகளிலே 4 விடயத்தையும் எழுதி முடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வெளிப்படைத்தன்மை என்பது டிரான்ஸ்பேரண்டை குறிக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். தேர்தல் என்கின்ற பொழுது தேர்தல் ஆரம்பித்திருந்து அதனுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டு அதன் தேர்தலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த அரசியல் பதவிகளை பொறுப்பேற்கின்ற வரையிலான அந்த நிகழ்வுகள் என்கின்ற பொழுது அந்த தேர்தல் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நம்பகமாக அந்த தேர்தலுடைய பெறுபேறுகள் இருக்கும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அந்த அணுகல் தன்மை என்கின்ற சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு இலகுவாக ஒரு நியாயமான தேர்தல் அணுகல் தன்மை அப்ரோச்சிங் என்று சொல்கின்ற பொழுது வாக்காளர்கள், அதாவது பிரதிநிதிகள் நேரடியாக, அதாவது இந்த தேர்தலிலே மக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கான ஊடகங்கள் மற்றும் அதனுடைய வசதிப்படுத்தல்கள் மிக இலகுவாக அணுகக்கூடியதாக அப்ரோச் பண்ணக்கூடியதாக இருப்பதோடு மக்கள் அந்த தேர்தலிலே வாக்களிக்கின்ற முறைமை மற்றும் வாக்களிப்பு பெறுபேறுகளை பெற்றுக் கொள்கின்ற அந்த முறைகளிலே இலகுவாக இருக்க வேண்டும். தெளிவான நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்பதால் அணுகல் தன்மை என்பது குறிக்கின்றது. இந்த நேர்மை என்கின்ற வகையிலே நேர்மை என்பது வாக்காளர் மற்றும் வாக்காளர் மற்றும் தேர்தல் கோருகின்றவர்கள் மற்றும் அந்த தேர்தல் சார்பான அதிகாரிகள் அனைவருமே நேர்மைத்தன்மையுடன் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக செயற்படுகின்ற ஒரு இதனை குறிக்கின்றது. அதை நான் சொல்லியிருந்தது போன்று தேர்தல் பிரகடனப்படுத்தப்பட்டதிலிருந்து அவர்கள் பொறுப்பேற்கும் வரையிலான அந்த அத்தனை பணிகளும் மிக தெளிவாக நேர்மையாக நடைபெறும் என்பது குறிக்கிறது. பொறுப்பு குரல் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த இடத்திலே ஒவ்வொரு செயற்பாடுகளின் போது சகலரும் பொறுப்பு கூற வேண்டிய வாய்க்கிறது. மிக முக்கியமாக இந்த தேர்தலை நடத்துகின்றவர்கள் சுதந்திரமான ஒரு தேர்தல் நடத்துகின்றவர்கள் நியாயமான தேர்தலை நடத்தி முடிக்கின்ற அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் பொறுப்பு குரல் மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். அது பொறுப்பு குரல் என்கின்ற பொழுது உங்களுக்கு பல வகைகளாக இருக்கும். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு குரல், மற்ற மக்களுக்கு பொறுப்பு குரல், மற்றும் ஏனைய உயர் அதனுடைய சுவாதீன ஆணைக்குழுக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற அத்தனை விடயங்களையும் அதில் அடங்கும். எனவே நீங்கள் உங்களுடைய விடைகளை இவ்வாறு நீங்கள் எழுதுகின்ற பொழுது அதுவும் இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக விடை எழுதி விட்டு வருவதில் இவ்வாறான கேள்விகள் எல்லாம் நீங்கள் சரியாகத்தான் எழுதுகின்ற நினைப்பீர்கள். இவ்வாறான சொல்லாடல்களை நீங்கள் பின்பற்றாத விடத்து உங்களுடைய அந்த விடைகள் சொதப்பல்களாகவே அமையும். சரியாக என்று நீங்கள் நினைப்பீர்கள், சொதப்பல் விடைகளாகவே அது அமையும். ஒரு நாட்டின் 3 நிறுவனங்களான சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள மோசமான உறவுகளால் நாட்டில் உருவாக்கப்படும் எதிர்மறையான காரணிகள் என்ன என்கின்ற பொழுது உறுதியற்ற தன்மை உருவாக்கப்படும். அதாவது அன்ஸ்டேபிலிட்டி ஒரு நாட்டிலே உருவாகும். அது பல்வேறு கோணங்களிலே அந்த உறுதியற்ற தன்மை உருவாகும். தெரிந்தானே அந்நாட்டில் உருவாக்கப்படும். அது அரசியல், பொருளாதார, சமூக ஸ்திரமற்ற தன்மையை
அந்த நாட்டிலே உருவாக்கிவிடும். அதனுடைய திறமை இனம் உருவாகும். உங்களுக்கு தெரிந்திருக்கும். திறமையின்மை உருவாகும் என்கின்ற பொழுது நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னால் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் ரீதியிலே பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது நிறைவேற்றுத்துறை என்கின்ற துறைகளினால் நியமனங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த நாட்டிலே பாரபட்சங்கள் உருவாகி சமத்துவம் இல்லாமல் போய் திறமையின்மை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படக்கூடிய நிலைமைகள் ரைட் உருவாகும். ரைட் எவ்வாறான நிலைமை அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பாக சட்டம், நிர்வாகம், நீதித்துறை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த 3 துறைகளும் சமநிலை தொடர்புள்ள உங்களுக்கு தெரியும். சமநிலை தொடர்பு என்கின்ற ஒரு விடயம் அமெரிக்காவினுடைய அரசியல் அமைப்பிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சமநிலை தலையீடு என்பது இந்த 3 சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகிய 3ம் ஒன்றோடொன்று இணைந்ததாகவும் சுயாதீனமாகவும் செயற்படுகின்ற நிலைமையை தான் சமநிலை தலையீடு என்பது அமெரிக்க அரசியல் அமைப்பிலே தெளிவாக சொல்லப்படுகின்றது. இந்த ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்துவது என்பதை விட ஒன்றை ஒன்று சமநிலை தலையீடோடு வெற்றிகரமாக அந்த 3 இணைந்து செயற்படுகிற நிலைமை தான் சமநிலை தலையீடு என்று சொல்லப்படுகிறது. மாறாக இலங்கையிலே ஒரு துறையை இன்னொரு துறை கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வருகின்ற பொழுது இலங்கை போன்ற நாடுகளிலே ஏற்படுகின்ற பொழுது அது மோசமான உறவுகளால் அந்த நாட்டின் எதிர்மையான காரணிகள் உருவாகும். எனவே இந்த உறுதியற்ற தன்மை உருவாகும், திறமையின்மை உருவாகும், அதோட அநீதி இழைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும். உதாரணமாக இப்ப நீதித்துறை சார்ந்த நீதியரசர்கள் நியமனத்தின் போது நிறைவேற்றுத்துறை சார்ந்த ஜனாதிபதி அல்லது அமைச்சரவை அதனுடைய தலையிட்டு அவருடைய நியமனங்களை மாற்றுவதாக அல்லது அவர்களுக்கு குற்றம் பத்திரம் தாக்கல் செய்து அவர்களை வெளியேற்றுகின்ற நடைமுறைகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அவ்வாறான நிலைமையில அது அநீதி உள்ள ஒரு ஆட்சியாக, சட்டவாட்சி அற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அவர்தான் பொருளாதார வீழ்ச்சி. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த 3 துறைகளும் மிக முக்கியமாக உறவுகள் மோசமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய சட்டமியற்றலுக்கு அடுத்து அந்த நாட்டு கொள்கை துறையிலே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு அவை நிர்வாகத்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதுதான் இந்த விடை. நான் மிக வேகமாக சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த 24 இதுகளை பார்க்க முடியாமல் போகும் உங்களுடைய பொன்னான நேரங்களிலே இந்த விடயங்களை மிக முக்கியமாக நான் எவ்வாறு இதுக்கு ஆன்சர் பண்ணுகின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்காக ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதேனும் இந்த விடயத்திலே தெளிவு தேவையாக இருந்தால் நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இரண்டாவதாக உங்களுக்கு நாங்கள் விடுத்திருக்கின்றதுதான் அதாவது பெண்ணியமாக்கல் என்கின்ற ஒரு விடயத்துக்கும் இந்த பெண்மயமாக்கல் என்கின்ற ஒரு விடயத்துக்கும் வித்தியாசமான 2 விடயங்கள். ரைட், இது பெண் மயமாக்கல் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நகரமயமாக்கல் தான் நகர் சார்பாக ஆக்கப்படுது. பெண்மயமாக்கல் என்று சொன்னால் ஒரு பெண்மயமாக்கல் என்பது உங்களுக்கு தெரியும். பெண் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே குறிப்பிட்ட ஒரு இடப்பகுதியிலே பெண்களுடைய இருப்புகள் அதிகரிக்கின்ற பொழுதோ, ஏதேனும் ஒரு சார்ந்த துறையிலே பெண்களுடைய இருப்புகள் அதிகரிக்கின்ற பொழுதோ அதனை பெண்மயமாக்கல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதுவிதமான சொல்லாடலாகத்தான் இங்கிருந்து வெளியிட்டிருந்தோம். அத்தோடு பெண்களின் திறன்கள் மற்றும் நீங்கள் உண்மையாக இந்த பாலிச்சைக்கு செல்லுகின்ற ஒரு கட்டாயம் பாதிக்கப்பட்ட சமூகம் என்கின்றது, வல்னரபிலிட்டிஸ் ஏரியாஸ், அதோடு விசேட தேவையுடையவர்கள், அதோடு பெண் பாலின சமத்துவம் தொடர்பான விடயங்கள், பெண்கள் தொடர்பான விடயங்கள், சமூக விருத்தி தொடர்பான விடயங்கள், இவ்வாறான விடயங்களிலே நீங்க கட்டாயம் கட்டுரைகளுக்கும் இந்த விடயங்களையும் பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த தற்போதெல்லாம் அதிகமாக எடுத்தாளப்படுகின்ற சொற்களிலே இந்த பெண்ணியம், பெண் உரிமைகள் மற்றும் பாலியல் சமத்துவம், அத்தோடு சமூக சமத்துவங்கள், அதோடு விசேட தேவையுடையவர்களுடைய விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பார்த்து விட்டு செல்ல வேண்டும். பெண்களின் திறன்கள் மற்றும் திறமைகளை அவர்களின் அதிகபட்ச திறனுக்கு பயன்படுத்துதல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற உலக வங்கி அறிக்கை. ரைட், 2012 உலக வங்கி அறிக்கை இலங்கைக்கு பொருந்தும் 4 குறிப்பிடவும். ரைட், அந்த வகையிலே பெண்களின் திறன்கள் மற்றும் திறமையில ஒரு அதிகபட்ச திறனை பயன்படுத்தி உற்பத்தி அதிகரிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று 2012 உலக வங்கி அறிக்கையில மிக தெளிவாக காட்டப்பட்டிருந்தது. அந்த வெற்றி காரணிகளோடு அந்த ஃபெக்டர்ஸோடு அது ப்ரூவ் பண்ணப்பட்டுதான் அந்த வாக்கியம் வெளியிடப்பட்டது. எனவே இலங்கைக்கு பொருந்தும் 4 புள்ளிகளை குறிப்பிடும் இந்த அறிக்கையினுடைய சம ஊதியம். ரைட்,
அடுத்தது கல்வி, வேலை வாய்ப்புகள், உரிமைகள். இலங்கைக்கு இந்த விடயங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இலங்கைக்கு இலங்கையுடைய வளர்ச்சியிலே இந்த சம ஊதியம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியங்கள் பெரும்பாலான அரசு துறைகளிலே இது பண்ணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏனைய வேலை வாய்ப்புகள் தனியார் என்று சொல்றதை விட அதாவது முறை சாராத ஊதியம் பெறுகின்ற வேலை வாய்ப்புகளிலே பெண்களுக்குரிய சம ஊதியம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான விடயங்களிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கல்வி விடயங்களிலே உங்களுக்கு தெரியும், கல்வி என்பது பெரும்பாலும் தற்போது எந்தவித கலாச்சார மரபுசார் ரீதியாகவும் பெண்களுக்கு மறுக்கப்படுவதில்லை. எனவே கல்வி ரீதியாக பெண்கள் தற்போது முன்னேறி வருகின்ற நிலையை நீங்க பார்க்கலாம். வேலை வாய்ப்புகள் என்ற ரீதியும் தற்போது அதிகமாக தெரிவாகுபவர்கள் அரசு துறைகள் என்ற வகையிலும் தனியார் துறைகளிலும் பெண்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அதனுடைய அந்த மனித வலுவை பயன்படுத்தி ஹார்ட் ஸ்கில்ஸ் லேபர்ஸ் என்கின்ற வகையிலே வேலை செய்கின்ற விரையில் தான் பெண்களுக்கான அந்த விடயங்களில் பெண்கள் பின்தங்கி வாழ்வதாக குறிப்பிடப்படுகின்றது. உரிமைகள் ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உரிமை என்கின்ற வகையிலே அதாவது அரசியல் அமைப்பு ரீதியாக சகலருக்கும் சமூகமும் ஏனைய சட்டங்கள் ரீதியாகவும் சகலருக்கும் சம உரிமையும் வழங்கப்படுவதும் கூட அது அமுல்படுத்தப்படுகின்ற அந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே பெண்களுடைய உரிமைகள் மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்பதை நீங்கள் இது கட்டுரை ரீதியாக இவ்வாறான கேள்விகள் வந்தால் இவ்வாறு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், இவ்வாறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தந்து வந்தால் கட்டுரை ரீதியாக இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கேள்விக்காக அந்த கேள்வியினை நீங்கள் அணுகக்கூடியவாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி வருவாயை உருவாக்க பெண்களின் உழைப்பை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை விளக்குங்கள். ஏற்றுமதி வருவாயை உருவாக்க பெண்களின் உழைப்பை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை விளக்கம். தற்போது நாங்கள் அதிகமாக அந்நிய செலாவணி உருவாக்கத்தில் பெண்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருப்பதை நாங்கள் அறிவோம். மறுபடியாக ஏற்றுமதி வருவாயை உருவாக்குவது, அதாவது உங்களுக்கு தெரியும், அந்நிய செலாவணி உருவாக்குறதுக்காக பெண்கள் மைக்ரண்ட் ஆவது, வெளிநாட்டு விளைவுக்காக பெண்கள் இடம்பெயர்ந்து செல்வது, அந்த லேபர் மொபிலிட்டி வந்துட்டு ஒரு பாதகமான விளைவுகளை சாதகமான விளைவுகளை விட மறைமுகமாக பாதகமான விளைவுகளை நீங்கள் ஏற்படுத்தி நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த குடும்ப கட்டமைப்பு சிதைவு, கலாச்சார சிதைவு மற்றும் பெண்களுடைய உரிமை மீறல்கள் எல்லாம் வெளிநாடுகளில் அதிகமாக இடம்பெறுகின்ற அந்த பாதகமான விளைவுகள் காரணமாக ஏற்றுமதி துறையிலே அவர்களை ஒன்றப்புணராக உருவாக்கி, அவருடைய சுயதொழில் முயற்சியாளராக உருவாக்கி, அவர்களை ஒன்றப்புணராக உருவாக்கி ஏற்றுமதி துறையிலே எவ்வாறு நாங்கள் முன்வைக்கிறார்கள். ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு தெரியும் என்பதை விளக்குங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களிலேயே பெண்களுக்கான வலுவூட்டல்கள் மற்றும் விழிப்புணர்வுகள் அதனுடைய நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி அதனுடைய முயற்சிகளை கொடுத்து அவர்களை ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் அவர்களை பயிற்றுவித்து அதனை நாங்கள் அவர்களுடைய தொழிலுக்கான காப்புறுதிகளை வழங்கி அவருடைய தொழிலை நாங்கள் பதிவு செய்து இந்த துறைகளிலே அவர்களுக்கான ஊக்கங்களும் இதுகளையும் கொடுக்கின்ற பொழுது ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரீதியாக பெண்கள் விழிப்புணர்வு செய்ய முடியும். அத்தோடு பிரதேசம் சார்பான ஏற்றுமதி, அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஈரவலய பகுதிகளிலே ஒரு வகையான சார்ந்த அந்த மலர் தொழில்களோடு மற்றும் மீனை தொழில்களோடு சார்ந்த தொழில்களை அவர்களை ஈடுபடுத்த முடியும். அதே நேரத்தில் நீங்க பார்ப்பீர்கள் அரைகுறை வரல் வளையங்கள் மற்றும் வறண்ட வளையங்கள் சார்பான விடயங்களில் அந்த பிரதேசத்துக்கு ஏற்றமாறான தொழில்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் இந்த ஏற்றுமதி சார்ந்த தொழில்களூடாக ஏற்றுமதி வருவாயை அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கு மிகப்பெரியதாக தொழில் முனைவு என்கின்ற பொழுது நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒன்றர்பிரினர்ஷிப் என்கின்ற வகையிலே அதிகமான பெண்கள் அதாவது பாரம்பரிய ரீதியான தொழில்களை விடுத்து அவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகளுடனான தொழில் முனைவுகளையும் அதற்கான ஊக்கங்களையும் ஆதாரங்களையும் வழங்குவதனூடாக பெண்களுடைய தொழில் ரீதியிலே பாரிய ஒரு பங்களிப்பை வரலாம். அதோடு குடும்ப கட்டமைப்பு ரீதியாகவும் ஏனைய சூழல் ரீதியாகவும் அவர்களுக்கான தொழில் பாதுகாப்பை வழங்குவதனூடாக இந்த தொழில் முனைவிலே அவர்களுடைய ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த சொல்லாட, அதாவது நீங்கள் பெரிதாக பந்தியாக வாசித்து வாய்க்கொள்ளாமல் அதிலே ஏதேனும் ஒரு பந்தியை வாசிக்கும் அதில் இவ்வாறான ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் தொழில் முனைவு இந்த 2 புள்ளிகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதிலே தொட்டு எழுதுகின்ற ஆற்றல்களைத்தான் நான் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தின் முக்கிய நன்மைகள் என்ன என்கின்ற சொல்லுகின்ற பொழுது அழகான நிவாரண விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுரையாகவும் வரலாம், அல்லது அரை கட்டமைக்கப்பட்ட கட்டுரையாகவும் கேட்கப்படலாம். பாலின சமத்துவம், மேலே பெண்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் பொழுது அவர்கள் பாலின சமத்துவம் படிப்படியாக அவர்களுடைய பாலின சமத்துவத்தை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவங்களுக்கு தெரியும், அவர்கள் இருக்கின்ற பொழுது தங்களுடைய சமத்துவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய பின்தங்கி இருக்கின்ற பகுதிகளிலே அவர்கள் குரல் கொடுத்து
அவர்கள் அது சார்பாக அந்த துறை சார்பாக வளர்ச்சி அடைந்து கொள்வதற்கும் எந்த இடத்துல பின்தங்கி இருக்கிறாரோ அதனை அவர்கள் சீர் செய்து கொள்வதற்கான பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு சட்டம் இயற்றுகின்ற மற்றும் நிர்வாகம், அதாவது நிர்வாக ரீதியாகவும் மற்றும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பாராளுமன்றம் மற்றும் நிர்வாக துறை என்கின்ற பொழுது மந்திரி சபை, அதாவது எங்களுடைய கேபினட் என்பவற்றிலே அவர்களுடைய பிரதித்துவம் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது அவர்கள் சார்பாக குரல் எழுப்புகின்ற ஒரு 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 ஜெனரேஷன் உருவாவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மாறுபட்ட கண்ணோட்டங்கள் என்கிற பொழுது பெண்கள் அரசியல் பிரதித்துவத்திலே பொழுது பெண்கள் இவ்வாறுதான் இந்த வட்டத்திற்குள் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றதை விடுத்து அவர்கள் அரசியல் என்கின்ற ஒரு உச்சபூட நிலையை அடைகின்ற பொழுது அதனுடைய பிரதிநிதித்துவங்களாக மாறுகின்ற பொழுது சகல துறைகளிலும் அவர்கள் முன்னேறுவதற்கும் அத்தோடு அவருடைய சின்ன வளர்ச்சி வந்துட்டு அதிகமாக வளர்ச்சி அடைந்து, அதாவது என்னன்னு சொல்லு, அவருடைய சிந்தனை மட்டங்கள் பல இனோவேட்டிவான ஐடியாஸ் அவர்களுக்கு உருவாக்குவதற்கும் பெண்கள் படைப்பாளிகளாக மாறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். சமூக முன்னேற்றம் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற ஒரு குடும்ப தலைவன் முன்னேறுகின்றது, ஒருத்தன் முன்னேறுவது என்ற பொழுது அந்த குடும்பம் இது பண்ணி கொள்கின்றது, முன்னேறிக் கொள்கிறது. அதே நேரம் ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்திலே அதனுடைய பரம்பரை முன்னேறுகின்றது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தான் ஒரு சமூக முன்னேற்றத்தினுடைய பெண்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு சமூகம் அரசியல் விழிப்புணர்வு உள்ள சமூகமாக மாறுகின்றது. அதோடு அரசியல் பிரதித்துவம் என்கின்ற பொழுது கல்வி மற்றும் சுகாதார வசதிகளிலே அந்த சமூகம் முன்னேற்றம் உள்ளதா. எனவே சமூக சோசியல் இண்டெக்ஸஸிலே சகல மட்டங்களிலும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தற்போது உலக ரீதியிலே அதிகமாக சவாலுக்கு உட்படுத்த, அதாவது பின்தங்கி இருக்கின்ற பகுதியில் என்பது சுகாதாரம், கல்வி என்ற பகுதியை பார்த்திருந்தால் இறப்பு வீதம், தாய் சேய் இறப்பு வீதம், ஏன்னா ஆரோக்கியமான பிறப்பு வீதம், இவ்வாறான விடயங்கள், சமூக கட்டமைப்பு சீர்குலைவான விடயங்கள்லாம் பெண்களே தங்கியுள்ள அதிகமாக தங்கியுள்ள விடயங்கள் என்பதால் எனவே அவர்களுடைய அரசியல் பிரதித்துவமானது இவ்வாறான விடயங்களிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மூன்றாவதாக பார்த்தீர்களா இருந்தால் இறையாண்மை செல்வ நிதி என்றால் என்ன என்று சொல்கிற செவரிட்டி வெல்த் பினான்ஸ் ஃபண்ட் என்று சொல்கின்ற ஒரு விடயம். அதாவது நிதி என்றால் என்ன என்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய முதலீட்டு நிதி, அதாவது அரசாங்கம் எத்துறை சார்பாக தங்களுடைய வளர்ச்சி அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று செய்து அத்துறை சார்பாக அரசாங்கம் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக அரசாங்கம் முதலீடு செய்கின்ற அந்த நிதியைத்தான் உண்மையாகவே அரசாங்கத்தின் முதலீட்டு நிதியைத்தான் நாங்கள் உண்மையாகவே சவரின்டி வெல்த் ஃபண்ட் என்று சொல்வார்கள். அது அவர்களுடைய இறையாண்மைக்குரிய இறைமை நிதி. அவ்வாறு இதையின் மாற்று பகுதியில் நீங்க பார்ப்பீர்களா இருந்தால் முதலீட்டு வேறு, அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ என்கின்ற ஒரு விடயத்தை நீங்க பார்ப்பீர்கள். அது அந்த வந்துட்டு இறையாண்மை உள்ள நிதியாக வராது. உங்களுக்கு தெரியும், எஃப்டிஐ வந்துட்டு ஒரு வெளிநாட்டு அமைப்பு என்கின்ற பொழுது அல்லது வெளிநாடு என்கின்ற பொழுது அந்த முதலீடுகள் என்ன செய்யணும்னா அவருடைய இறையாண்மையை, ஒரு இறைமையை பாதிக்கின்ற விதத்திலே தாக்கம் செலுத்தும். எனவே அதைத்தான் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இந்த இறையாண்மை செல்வ நிதி என்பது இவ்வாறான புதுவிதமான கேள்விகள் உங்களுக்கு உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் பார்த்துக் கொடுங்க. ஒரு இறையாண்மை செல்வ நிதி முதலீடு செய்யும் 3 கருவிகளை குறிப்பிடவும் உங்களுக்கு தெரியும். இதனுடைய உங்களுக்கு தெரியும் பங்குகள் என்று சொல்கிற உங்களுக்கு தெரியும், வங்கிகளுடைய அதாவது சொத்துக்கள் பத்திரங்கள் என்று சொல்வார்கள். எனவே இது நேரடியாகவே சென்ட்ரல் பேங்கிலே இருக்கும். இவற்றை முதலீடு செய்கின்ற 3 கருவிகள் அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கும். பங்குகளிலும் பத்திரங்களிலும் ஏனும் ரியல் எஸ்டேட் என்று சொல்கின்ற இந்த 3 விடயங்களில் தான் இந்த 3 கருவிகளை குறிப்பிடலாம். இதுதான் அரசினுடைய முதலீடுகளாக இவை இருக்கு. இந்த விடயம் உங்களுக்கு வீழ்கின்ற பொழுது, இந்த பத்திரங்கள் விற்பனை செய்கின்ற பொழுது, இந்த பங்குகளுக்குள்ளே மோசடி நடக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இலங்கை உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். இந்த நாட்டினுடைய பொருளாதார மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 4வது பண்டமாற்று முறை என்றால் என்ன என்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், பொருட்களை வர்த்தகம் செய்கின்ற முறையாக இருந்தது. பணப்பரிமாற்று முறை வருவதற்கு முன்பதாக இவ்வாறான பண்டமாற்று முறை தான் அதிகமாக அமுலில் இருந்தது. அதிலே உள்ள பல பலவீனங்களை அடுத்துதான் உங்களுக்கு தெரியும், நேரடியாக பணம் என்கின்ற ஒரு நாணய அழகு விடயம், பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நாணயம் என்கிற ஒரு விடயம் கைப்பற்றப்பட்டு அதன் பின்னராக பணப்பரிமாற்று முறை என்பதாக உங்களுக்கு தெரியும் வர்த்தகம் செய்யப்படுகிறது. பண்டமாற்று முறை என்று பொருட்களுக்கான பொருட்களை வர்த்தகம் செய்தல் என்பதுதான் ஒரு சரியான விடயமாக இருக்கு. நேரடி பரிமாற்ற பொருளாதார மாதிரியின் 4 பலவீனங்களை குறிப்பிடவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது இந்த பொருளாதார மாதிரியினுடைய 4 பலவீனங்களாக நீங்கள்
எடுத்துக்கொள்கிறா இருந்தால் அதாவது நான் சொன்ன மேலே இது நேரடி பரிமாற்றம், அதாவது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக் கொள்வது அல்லது இந்த பொருளுக்கு பகரமாக இன்னொரு பொருளை கொடுப்பது திறமையின்மை என்கின்ற பொழுது உண்மையாகவே அவ்வாறு அதனுடைய அந்த வர்த்தகம் உண்மையாகவே ஒரு எஃபிசியண்டாக செயற்படாது என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது பொருட்களை சுமந்து சென்று அந்த போக்குவரத்துகள் அதோடு அந்த செலவுகள் அவ்வாறான விடயங்களை நீங்க பார்த்தீர்கள் அந்த திறமையின்மை, அதாவது எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்சியாக இருக்கும், நிபுணத்துவம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த விடயத்தை உண்மையாவே அந்த பணம் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாத ஒரு முறையாக இருக்கும். என்னன்னு சொன்னால் அந்த பலவீனங்கள் என்ற பொழுது அதை கையாளுகின்றவர்களிடையே அதற்கு சரியாக அந்த எக்ஸ்பர்ட்ஸாக அந்த விடயங்கள்ல டீல் ஆகின்றவர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் வர்த்தகம் என்கின்ற பொழுதும் ஒரு பிட்போன் வாங்குவோன் மற்றும் தரகர் அல்லது எழுதி கொள்கின்ற சாட்சி முறை என்கின்ற இந்த 3 விடயங்களிலே நிபுணத்துவம் இல்லாமல் காணப்படும். அடுத்தது மதிப்பீட்டு சிக்கல். மிக பிரதானமாக அந்த மதிப்பீட்டு சிக்கல் உங்களுக்கு தெரியும். பொருளுக்கு பொருள் என்கிறவளோ அதே சம அளவு வாய்ந்த பொருட்கள் எப்போதுமே பரிமாற்றமாக பண்டமாற்றமாக அமையாது. இந்த வகையிலே அதுக்கு பகரமாக இன்னொரு பொருள் என்பது உண்மையிலேயே மதிப்பீட்டிலே வெலுவேஷனிலே ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்றை ஏற்படுது. இதான விடயங்கள் தான் உங்களுக்கு தெரியும் பணப்பரிமாற்ற முறைக்கான மூல காரணமாக அமைந்தது. பரிமாற்ற ஊடகமாக பணம் கொண்டிருக்க வேண்டிய 5 அடிப்படை பண்புகளை குறிப்பிடும். பணத்தினுடைய வருகை அதனை தொடர்ந்துதான் ஏற்பட்டிருந்தது. எனவே பரிமாற்று ஊடகமாக பணம் கொண்டிருக்க வேண்டிய 5 அடிப்படை பண்புகள் என்று உண்மையாக பணம் என்கின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை உள்ள இருக்க. உதாரணமாக நீங்க சொல்லுவதாக இருந்தால் பணம் என்கின்ற பொழுது பணம் என்று ஒரு அரசு டிக்ளேர் பண்ணியிருக்க வேண்டும். அந்த பகுதியிலே அது பணமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆளும் தன்மையுள்ள அமைப்பு அதை டிக்ளேர் பண்ணியிருக்க வேண்டும். உதாரணமாக பணம் என்கின்ற பொழுது அரசு தான் அதனை வைத்திருக்க வேண்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும் பணம் என்கின்ற பொழுது அரசு தாண்டிய அமைப்புகளிலும் பணம் இருக்கு. உதாரணமாக யூரோ நாணயம் என்பது அரசு குறித்தான ஒரு நாணயம் அல்ல. அது உங்களுக்கு தெரியும் ஐரோப்பியனுடைய பொது நாணய முறைமை யூரோ. எனவே அந்த அதிகார நிறுவனம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறுவனத்தினால் அந்த பண அழகு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆயுள் என்று சொல்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த பணத்திற்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மதிப்பிறக்கம் அல்லது காப்புறுதி வழங்கப்பட்டு அதனுடைய ஆயுள் நீடித்ததாக இருக்க வேண்டும். அதனுடைய ஒரு அரசு அதற்கு பகரமாக இன்னும் ஒரு நாணய பிரதியை வழங்குகின்ற அல்லது மாற்றீடாக அறிவிக்கின்ற வரை அந்த பணம் அதாவது செயற்பாட்டில் இருக்க வேண்டும் அல்லது பெருமதி வாய்த்தரை இருக்க வேண்டும். வகுக்கும் தன்மை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பணம் என்கின்ற ஒரு அழகு வந்துகிட்டு அதனை பிரித்து கொடுக்கக்கூடியதாகவும் அதே நேரம் அது வகைப்படுத்தக்கூடியதாகவும் பணம் அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற அதோடு பெயர்வு திறங்கள் என்கின்ற பொழுது அந்த பணம் வந்துட்டு அதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சர்க்கிள் அல்லது ஒரு பயணிக்கக்கூடியதாக ஒரு மொபிலிட்டி உள்ளதாக மூவபிளாக இருக்க வேண்டும். பணம் என்கிற நிச்சயமாக மூவபிளாக இருக்க வேண்டும். இவ்வாறான விடயங்கள் தான் குறிப்பிட முடியும். பணத்தின் முக்கிய செயற்பாடுகள் என்ன என்கின்ற பொழுது பரிமாற்ற ஊடகமாக செயல்படுகின்றது. அதாவது முதலாவதாக பரிமாற்ற ஊடகமாக செயல்படுகிறது. ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு அல்லது உடன்படிக்கைகளுக்கு ஏதேனும் ஒரு சேவைகளுக்கு என்கின்ற அடிப்படையில் ஒரு பரிமாற்ற ஊடகமாக அது ஒரு செயற்படுவது. கணக்கின் அழகு என்று சொல்கின்ற பொழுது முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது ஏதேனும் ஒரு விடயத்தின் பொழுது கணக்கின் ஒரு அழகாக நீட்டளவிலே அந்த பணத்தினுடைய செயற்பாடு அமைந்திருக்கிறது. அதாவது மத்திய மதிப்பு சேமிப்பு என்கின்ற அடிப்படையில மதிப்பு என்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது வெளியூடாக இருக்க வேண்டும் மதிப்பு. சேமிப்பு என்கின்ற பொழுது பணத்தை சேமிக்கின்ற தன்மை, சேமித்து வைக்கின்ற பொழுது அது மீண்டும் குறிப்பிட்ட காலத்தில் பிரயோஜனப்படுத்தப்படுகின்றதா அல்லது பிராயோகிக ரீதியாக பாவிக்கக்கூடியதாக அந்த பணத்தினுடைய முக்கிய செயற்பாடு இருக்க வேண்டும். 5வது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வலுவான நிலைத்த தன்மை என்றால் என்ன? வளங்களை காலவரையின்றி பாதுகாப்பு. வலுவான நிலைத்த தன்மை என்பது ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி என்கின்ற சொல்தான். அது என்றால் என்ன என்கின்ற பொழுது வளங்களை கால வரையறையின்றி பாதுகாத்தல். அதாவது உங்களுக்கு நிலைத்த தன்மை என்பது அடுத்த சந்ததியினருக்கும் நாங்கள் அவ்வாறு தான் சொல்லி பழக்கப்படுங்க. அடுத்த சந்ததியினர்களுக்கும் பாவிக்கக்கூடியதாக வளங்களை பாதுகாத்தல் என்கிறது. அப்ப வலுவான நிலைத்த தன்மை என்பது கால வரையறையின்றி எக்காலமும் அது பிரயோஜனப்படுத்தக்கூடியதாக அழிவுடையற்றதாக நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியதாக ஒரு வளங்களை காலவரையின்றி எக்காலம் பாதுகாத்தல் என்கின்ற ஒரு விடயம்தான் வலுவான நிலைத்த தன்மை என்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்ட்ராங் சஸ்டைனபிலிட்டி
என்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நிலைத்த தன்மை என்பது ஒரு 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 வளத்தினை நாங்கள் பாய்த்து கொண்டிருக்கின்ற பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிற அதே சமயம் அடுத்த சந்ததியினருக்கும் அல்லது அடுத்த தலைமுறையினருக்கும் அது பிரயோஜனப்படுத்தக்கூடியதாகவும் அது பாதுகாக்கப்பட்டு எந்தவித மாசுபடுத்தல் மாறுபாடும் இல்லாத அதனை பாதுகாக்கும் ஒரு தன்மையைத்தான் வளங்களை பாதுகாத்தல். ஆனால் இது காலவரை இரண்டு மிக நீடித்த நிலைத்து நிற்கின்ற வகையிலே வளங்களை காலவரை என்று பாதுகாத்தல் தான் இந்த வலுவான நிலைத்திறன் குறிக்கின்றது. மெலிந்த நிலைத்த தன்மை என்கின்றால் என்ன என்கின்ற சேத்திரன் கழிவு குறைப்பு மற்றும் புதுமை. உங்களுக்கு தெரியும், மெலிந்த நிலைத்த நிலைத்த தன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த வளத்தினுடைய செயல்திறன் குறைந்ததாக வருவதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், வளங்களை பாதுகாத்து நாங்கள் உதாரணமாக நாங்கள் அதிகமாக இந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் செயல்திறன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிகமாக நாங்கள் தற்போது பாரம்பரிய முறைகளிலே பாவித்து வருகின்ற பல வளங்களை நீர் வளங்களை நாங்கள் பாவித்து வருகிறோம். நீர் எழுச்சியூடாக நீர் மின்சார உற்பத்தி அவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அதை தற்போது நாங்கள் இந்த காலத்துக்கு ஒவ்வாத அவ்வாறான நீர் மின் உற்பத்தி எந்த அளவுக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கிறது என்று பார்த்தால் அதனுடைய செயல்திறன் தற்போது குறைந்து வருவதாக அதிகமானதாக இருக்கும். எனவே அதான செயல்திறன் குறைந்ததாக காணப்படும். கழிவு குறைப்பு என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அதனுடைய கழிவுகள் அதிகமாக உங்களுக்கு தெரியும். வளங்களை பாவிக்கின்ற பொழுது மிக அதிகமாக கழிவு, உதாரணமாக நாங்கள் வளங்குகின்ற போது நீங்கள் விறகு அதனூடாக நாங்கள் பாவிக்கின்ற தீக்காக பாவிக்கப்படுற விடயங்கள் எல்லாம் அந்த மெலிந்த நிலைத்து நிலைத்து இருக்கும். அவ்வாறு மாற்று பொருட்களை அதற்காக நாங்கள் மாற்று விடயங்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது அது நிலைத்திருக்கும். ஆனால் அது குறைவாக நிலைத்த தன்மை என்றுதான் சொல்லுவோம். புதுமை என்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அந்த அதாவது ஒரு ஒரு வளத்தினை நாங்கள் பாதுகாக்கின்ற பொழுது அதனுடைய நிலைமையில் வைத்து பாவிக்காமல் நாங்கள் அதனை மாற்று விடயத்திற்கு அதனை நாங்கள் உள்ளாக்கி அந்த விடயத்தை நாங்கள் பாவிப்பதற்கான இந்த புதுமை குறிக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கான 5 முக்கிய சவால்களை குறிப்பிடவும் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த சஸ்டைனபிள் டெவலப் குரோத். யாவும் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வளர்ச்சி அபிவிருத்தி என்று இந்த 2 சொற்களும் உங்களுக்கு அதிகமாக கையாளம் உங்களுக்கு சொல்லாடப்படும். இந்த வளர்ச்சி என்கின்ற பொழுது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வளர்ச்சி என்பது கிரவுத், அபிவிருத்தி என்பது டெவலப்மெண்ட். அப்போ பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் எக்கனாமிக் குரோத், பொருளாதார அபிவிருத்தி என்றால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். வளர்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும், ஜிடிபி பேஸ் பண்ணி, அதாவது ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி அளவிடப்படுவதுதான் பொருளாதார வளர்ச்சி என்பார்கள். பொருளாதார அபிவிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும், சமூக மற்றும் பொருளாதார குறிகாட்டிகளை அடிகோலாக வைத்து அது அளவிடப்படுவது. எனவே நிலையான வளர்ச்சிக்கான 5 முக்கிய சவால்கள் என்பது மாசுபாடு. உங்களுக்கு தெரியும், அதாவது மாசுபடுத்தப்படுவது, பொல்யூஷன் என்பது மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்கின்றது. பொல்யூஷன் ஒரு வளங்களுடைய அதாவது நிலையான வளர்ச்சியிலே மிக பிரதானமான ஒரு தாக்கத்தை செல்வது அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சூழல் மாசடைவதாக இருக்கலாம் அல்லது ஏனைய வளங்கள் மாசடைவது, சங்கலை எதுவாக இருக்கலாம், அது மாசுபாடு. பருவநிலை மாற்றம் என்பது காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது, உங்களுக்கு தெரிந்திருக்கும். காலநிலை மாற்றம் நாங்கள் மிக தெளிவாக பார்த்திருந்தோம் ஏனைய வகுப்புகளிலே, அதை நாம் கொள்ள தேவையில்லை. அப்ப அந்த அடுத்த சவால் அடுத்து வளம் குறைவு என்று சொல்லப்படும். நான் உங்களுக்கு அருகி வருகின்ற வளங்கள் உங்களுக்கு நாங்கள் கூறிய நிலம் அருகி வருகின்ற நிலைமை, அவ்வாறு வளம் குறைதல் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், காட்டு வளங்கள் வன வளங்கள் எவ்வாறு குறைந்து வருகின்றது. அதே போன்று நீங்கள் பார்ப்பீராக இருந்தால் மண்ணின் கீழ் இருக்கின்ற நிலக்கீழ் வளங்களை நீங்கள் பொதுவாக குறிப்பிட்டு பார்க்கலாம். அவ்வாறான வளம் குறைதல் போன்ற விடயங்கள் அதிகமாக காட்டப்பட்டு வருகின்றது. அதோடு நீங்கள் தற்போதாக பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த பொருளாதார 5 முக்கிய சவால்கள் என்ற ஒரு சனத்தொகை அதிகரிப்பு என்கின்ற ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு சவாலாக நிலையான வளர்ச்சிக்கு இருந்து வருகின்றது. அத்தோடு நீங்கள் வள குறைதல் என்கின்ற பொழுது நீங்கள் வள குறைதல் என்று பாவித்தாலும் ஒன்றுதான், வள பயன்பாடு என்று பாவித்தாலும் ஒன்றால் உங்களுடைய சொல்லாடல்களை பொறுத்தும் அது இருக்கின்றது. எனவே இவ்வாறான கேள்விகளுக்கு அந்த விடைகளை பாவித்துக் கொள்ளுங்கள். டொலர் மயமாக்கல் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வி நான் உங்களுக்கு பார்த்திருந்தோம். அதாவது டொலர் மயமாக்கல் என்று சொல்கின்ற பொழுது இந்த இடத்திலே பிரதானமாக நாங்கள் அதிகமாக யூரோ என்கின்ற பொழுது நாங்கள் அந்த நாணயத்தையும் பல நாடுகள் டொலர் சிங்கப்பூருடைய டொலரும் இருக்கின்றது. இவ்வாறான டொலரை அதிகமான நாடுகள் டொலர் தங்களுக்கு என்று டொலர் என்கின்ற பெயரிலே சிங்கப்பூரியன் டொலர், ஆஸ்திரேலியா இவ்வாறான நாங்கள் டொலர்கள் இது பண்ணியிருந்தால் கூட அந்த டொலர் பொதுவாக அமெரிக்க டொலர் சார்பாகத்தான் இந்த வாரான வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமெரிக்க டொலரை ஏற்றுக்கொள்வது அவர் டொலர் மயமாக்கல் என்பது ஒரு நாடு
இந்த தானூக்கமாகவும் அது பண்ணும் அந்த நாட்டினுடைய செயற்பாடுகளுக்கு டொலர் மயமாகும். அதே போன்றுதான் நீங்க அமைப்பு ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெரிய சந்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த சந்தை உலக சந்தை எடுத்துக்கொண்டால் உலக சந்தை ஏனைய இதுகளை விடுத்து அமெரிக்க டொலரை பொதுவாக ஏற்றுக்கொண்டால் அது டொலர் மயமாகும். நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் வளர்ந்து வரும் நாடுகள் அதிகமாக டொலர் மயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் அமெரிக்க டொலரை நாடுகள் அல்லது குறிப்பிட்ட சந்தைகள் ஏற்றுக்கொள்வது டொலர் மயமாக்கமாக கருதப்படுகிறது. அதிகாரப்பூர்வ டொலர் மயமாக்கல் மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற டாலர் மயமாக்கலை விளக்குவோம் என்கிற பொழுது ஒரு நாடு அதிகாரபூர்வமாக வெளிநாட்டு டொலர் நாணயத்தை தனது நாணயமாக ஏற்பதைத்தான் நாங்கள் அதிகாரபூர்வம் என்கிற பொழுது நாடு சட்ட ரீதியாக அதை டிக்ளேர் பண்ணும் இந்த நாணயத்தை நாங்கள் அதிகாரபூர்வமாக இந்த நாணயம் பாவிக்கப்படலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்திய நாணயம் இலங்கையிலே பாவிக்கப்படலாம், வாங்கல் சால நடவடிக்கைகளுக்கும் பாவிக்கப்படலாம் என்பதை அறிவித்திருந்தார்கள். அதே போன்று டொலரை அறிவித்திருந்தால் உத்தியாபூர்வமாக அது அதிகாரபூர்வ டொலர் மயமாக்கல் என்று குறிப்பிடப்படும். அதே நேரம் ஒரு நாட்டு நாணய புழக்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்படாத போதிலும் அந்த நாணய இயக்கங்களை நேரடியாக தடை செய்யப்பட்டிருந்தது போது உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இலங்கையிலே டொலரை கொண்டு வருவதற்கும் டொலரை வெளியிலே கொண்டு வருவதற்கும் ஒரு அளவு குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போன்று அந்த நாணய புழக்கம் அந்த டொலர் வந்துட்டு அதிகாரம் வழங்கப்படாது இருந்த போது அதன் பிரஜைகள் டொலரை என்ன செய்வார்கள் தன்னுடைய தனிப்பட்ட பாவனையில் புழக்கத்தில் வைத்திருப்பார்கள் அல்லது ஏதேனும் சட்ட ரீதியற்ற முறைகளிலே அந்த நாணயம் அதிகமாக புழக்கத்திலே வைத்திருப்பது மிக அதிகமாக சற்று சில நாணயங்களை வைத்திருப்பதை சொல்லவில்லை. மயமாக்கல் என்பது அதிகமாக நிகழும். இதனை பேஸ் பண்ணித்தான் அத்தனை விடைகளும் விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்த டொலர் மயமாக்கல் மிக பிரதானமாக இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இலங்கையினுடைய நாணய புலம் நாணயம் வந்து செல்லுபடியற்ற ஒன்று போன்றதாகவும் அந்த நாணயத்துக்கு எத்தனை ஆயிரங்களை கொடுத்தேனும் டொலர்களை கொள்வனவு செய்கின்ற முறையிலே நீங்கள் பார்த்தீர்களா என்றால் மறைகரங்கள் செயற்பட்டுக் கொண்டிருப்பதையும் உங்களால் காண முடியும். எனவே ஒரு நாட்டினுடைய நாணயம் தரம் முற்றாக வலுவிழக்கப்படுவதாக தோன்றி அதனுடைய மற்ற இயல்பாகவே அதிகாரம் வழங்கப்படாத போதிலும் அது அதிகாரபூர்வமற்ற டொலர் மயமாக்கல் இலங்கையிலே 2 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. டொலர் மயமாக்கலை பாதிக்கும் 4 காரணங்களை குறிப்பிடவும். அந்த வகையில நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் டொலர் மயமாக்கலை பாதிக்கும் 4 காரணம் டொலர் மயமாக்கலை பாதிக்கும் 4 காரணம் பொருளாதார ஸ்திரத்தன்மை உங்களுக்கு தெரியும். பாதிக்கின்ற பொழுது நான் சொல்றேன் டொலர் மயமாக்கல் ஒரு குழந்தை அதை பாதிக்கும். இந்த பாதிக்கும் என்ற சொல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்ன செய்யும்னால் அது ஒரு விடயத்துல எஃபெக்ட் பண்ணும். அதுதான் சொல்றது. அது நீங்க நெகட்டிவ் எஃபெக்ட் காமிக்கலாம். அப்ப நீங்க இம்பெக்ட் எடுத்துக்கொண்டீங்கன்றதா சரி. இதை நீங்க இம்பெக்ட் பண்ற விடயங்களாகத்தான் இவ்வாறான கேள்விகளை எடுக்க வேண்டும். பொருளாதார ஸ்திரமின்மை ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்யும்னா டொலர் மயமாக்கல் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் டொலர் மயமாக்கல் அந்த நாட்டு அதாவது என்ன செய்யும் இவ்வாறான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது டொலர் அதிகமாக வருகை கூடுதலாக இருக்காது. பொருளாதார ஸ்திரமின்மை இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் டொலர் மயமாக்கல் வராது என்றால் உங்களுக்கு தெரியும் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற வெளிநாட்டு நேரடி முதலீடு வராது என்றால் பொருளாதார ஸ்திரமின்மை இருக்கின்ற நாட்டிலே நாளை எவ்வாறான கொள்கையில் நமக்கு எதிராக அல்லது நமக்கு சாதகம் இருப்பதாக கொண்டு வரப்படும் என்பதால் எங்களுடைய முதலீட்டுக்கு எந்த விதமான உறுதியும் இருக்காது, காப்புறுதியும் இருக்காது என்பதால் அச்சம் கொள்வார்கள், ஐயம் கொள்வார்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். பொருளாதார ஸ்திரமின்மை என்பது FDI மூலமாக கொண்டு வராமல் இருக்கும். அதோட பணவீக்கம் என்பது இந்த பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிகமாக பணம் வீக்கம் இருக்கின்ற பொழுது பணவீக்கம் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது கேள்வி அந்த பணத்தினுடைய கேள்வி உள்நாட்டு பணத்தினுடைய கேள்வி மிக குறைந்ததாக இருக்கும். எனவே வெளிநாட்டு சந்தைகளிலே உற்பத்தி ஏற்றுமதி சார்ந்த வர்த்தகம் மிக மோசமாக பாதிக்கப்படும். அத்தோடு உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் அனுப்பி வைக்கின்ற பொழுது ஒரு சில நாணயங்களூடாக ஒரு சிறு தொகை நாணயங்களூடாக அல்லது சிறு நாணய மாற்று வீதத்தினூடாக இலங்கையினுடைய பொருட்கள் கொள்வனை. எனவே டொலர் மயமாக்கல் குறைவரை நாணயத்தின் மீதான நம்பிக்கை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மீது மதிப்பிறக்கம் அல்லது மதிப்பின்மை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு பகரமாக அந்த நாட்டை நோக்கி டொலர் நகர்ந்து அது டொலர் மயமாக்கல் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். அத்தோடு டொலர் மயமாக்கலின் நன்மைகள் மற்றும் தீமைகளை தனித்தனியாக குறிப்பிடவும் என்கின்ற சொல்கின்ற பொழுது டொலர் மயமாக்கலின் நன்மைகள் என்கின்ற பொழுது ஸ்திர தன்மை வர்த்தக பலன்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை சொல்கிறது. டொலர் மயமாக்கல்
நன்மைகள் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். டொலர் என்கின்ற சொல்வது டொலர்மயமாகல் என்பது ஸ்திரத்தன்மை. அதாவது டொலரின் ஒரு நாடு தன் டொலரை உள்வாங்குகின்ற பொழுது அது பல சாதகங்களையும் உருவாக்கும். உதாரணமாக நாங்கள் என்ன செய்யும் என்றால், அமெரிக்க டாலர் இலங்கையில் வந்தால் அமெரிக்க டாலர் இலங்கையினுடைய அதிகமான நாணயமாக மாறுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய நாணய மதிப்பிறக்கம் பெரும்பாலும் நடைபெறுவதில்லை. அது மதிப்பேற்றமாக இருக்கும். எனவே எந்த நிலைமையிலே அந்த நாணய பெறுமதியினுடைய எங்களுடைய பாவிக்கப்படு பணகளவினுடைய ஒரு நாட்டினுடைய பணகளவு என்று கொள்ள முடியாது. அந்த நாடு அதிகமாக பாவிக்கின்ற பணகளவினுடைய ஸ்திரத்தன்மை உருவாகும். வர்த்தக பலன்கள் என்கின்ற பொழுது அதிகமாக டொலர் புழக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது வர்த்தக பலன் என்ற ஏற்றுமதி அல்லது முடிவு பொருட்களினுடைய வருமானம் அல்லது பெறுதி மிக அதிகமாக உயர்ந்ததாக இருக்கும். ஏன்னா வர்த்தகம் பலன் அடைந்து கொள்வதற்காக இருக்கும். கட்டுப்பாடு இழப்பு என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், டொலர் மயம் என்பது இலங்கையினுடைய நாணய பெறுதி அல்ல. எனவே இந்த நாணய மிதக்க உடல் போன்ற விடயங்கள் மத்திய வங்கியினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அந்த விடயங்களை இந்த டொலர் மயமாக்கலின் போது அந்த அரசனுடைய இறையாண்மைக்குள் இருந்து அது விடுபட்டு என்றால் அது வெளிநாட்டு நாணய பெறுதி என்பதால் அதன் மீதான கட்டுப்பாடை கொண்டிருக்க முடியாது என்பதுதான் அதனுடைய எதிர்மறையான அல்லது தீமையாக குறிப்பிடப்படக்கூடியது. ஒரு நாட்டின் செழிப்பு ப்ராஸ்பெரிட்டி என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், ப்ராஸ்பெரிட்டி இண்டெக்ஸ் என்கின்ற ஒரு விடயம் ஒரு நாட்டினுடைய செழிப்பையும் அளவிடுவதற்காக அளவிடப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டின் செழிப்பு என்பது பொருளாதார மற்றும் சமூக நல்வாழ்வு, பொருளாதார ரீதியாக ஒரு நாடு இந்த பொழுது நாங்கள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அவ்வாறான சகல இண்டெக்ஸும் மேம்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது அது பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உள்ள சகல நாடுகளும் ப்ராஸ்பெரிட்டி இண்டெக்ஸிலே மேந்தகு நிலையில இருப்பதாக காட்டப்படவில்லை. ஆனால் கீழ்நிலையாக இல்லாட்டாலும் கூட மிக மேந்தகு உத்தம நிலைகளுக்கு மேற்பட்ட நிலையிலே இருப்பதாக காண்பிக்கப்படவில்லை. காரணம் என்ன சொன்னால், அவங்களுடைய சமூக நல்வாழ்வு என்கின்ற உங்களுக்கு தெரியும், சந்தோஷ சுட்டி, சுபீட்ச சுட்டி அந்த இந்த விடயத்தில் நீங்க பார்ப்பீர்களா இருந்தால் இந்த ஹாப்பினஸ் போன்ற மற்ற விடயங்கள், HDI சமூக விருத்தி அல்லது என்னன்னு சொல்ற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் போன்ற இந்த விடயங்கள் உத்தம மேமட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஹாப்பினஸ் போன்ற விடயங்கள் ஒரு நாட்டின் செழிப்பு. எனவே பொருளாதார மற்றும் சமூக நல்வாழ்வுக்கான சகல குறியீடுகளும் மிக உச்சமட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நாட்டின் செழிப்பு என்று அளவிட. எனவே இதை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு நாட்டின் செழிப்பு இந்த சுட்டிகளை வைத்து பொருளாதார மற்றும் சமூக நல்வாழ்வு சம்பந்தமான குறிகாட்டியல் மற்றும் தன்மையை அடிப்படையாக வைத்து அளவிடப்படுவதுதான் இந்த பொருளாதார ஒரு நாட்டின் செழிப்பு என்பது கருதப்படுகின்றது. இலங்கையின் செழிப்பை அளவிடுவதற்கு இலங்கை மத்திய வங்கியினால் தயாரிக்கப்பட்ட இலங்கை செழிப்பு சுட்டெண்ணின் பகுப்பாய்வை விளக்கவும் என்ற பொழுது பொருளாதார சமூக சுற்றுச்சூழல் காரணிகள் இந்த மூன்று விடயங்களிலும் தான் பகுப்பாய்வு செய்யப்படுவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பொருளாதார குறிகாட்டியல், சமூக குறிகாட்டியல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் என்வைரன்மெண்டல் ரீதியாக நடைபெறும். அதாவது நான் சொல்லுங்க ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மற்றும் ஏனைய சுற்றுச்சூழல் என்வைரன்மெண்டல் பொல்யூஷன் என்று சார்கின்ற அந்த சந்தோஷ சுட்டியை சேர்த்து இந்த மூன்று விடயங்களினூடாகவும் பல்வேறு சுட்டிகள் இண்டெக்ஸஸ் உருவாக்கப்பட்டு இந்த இண்டெக்ஸின் ஊடாகவும் தான் இந்த இளைஞருடைய செழிப்பை அளவிடுவதற்கு அதிகமாக இந்த மூன்று பிரதான காரணிகளினூடாகவும் தான் அளவிடப்படுகின்றது. செழிப்பு குறியீட்டின் முக்கியத்துவம் என்ன என்கின்ற பொழுது உண்மையாகவே இந்த செழிப்பு குறியீடு ஒரு மனிதனுடைய ஒரு நாடு மேம்பட்ட நிலையில் இருப்பதனை அளவிடுவது என்றால் உங்களுக்கு தெரியும் செழிப்பு சுட்டு. அதை விட மிக முக்கியமாக இந்த செழிப்பு குறியீடானது வாழ்க்கை தரத்தினை அளவிடுகின்றது. ஒரு மனிதனுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் எந்த நிலைமையில இருக்கின்றது என்பதை அளவிடுவதுதான் இதனுடைய முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. அத்தோடு உலகளாவிய செழிப்பு குறியீட்டை எந்த அமைப்பு தயாரித்தது என்கிறது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். செழிப்பு குறியீட்டை இந்த லெகாட்டம் நிறுவனம் தான் செழிப்பு குறியீட்டை தயாரித்தது. 2017 இலங்கைக்கு மீண்டும் மூலம் அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பிழையாக இருக்கின்றது. ஜிஎஸ்டி சலுகை என்பது வழங்கப்படுவதன் மூலம் அடையக்கூடிய பொருளாதார ஆதாயங்கள் என்ன என்றால், அதாவது 2017 மீள வழங்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும் ஏற்றுமதி அதிகரித்திருந்தது, பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் திணறிக் கொண்டிருந்த நிலைமையிலே இவ்வாறான நிச்சயமாக ஜிஎஸ்டி
வரி சலுகைகள் தேவைப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எவ்வாறான்னு சொன்னால் இலங்கைக்கு வருடாந்தம் 500 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான இந்த வரி சலுகை ஐரோப்பிய யூனியனினால் இலங்கைக்கு வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். இல்லை என்று சொன்னால் இலங்கையோடு போட்டி போடக்கூடிய ஏற்றுமதியிலே போட்டி போடக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏனைய நாடுகள் மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற அதிகமாக போட்டியிடுகின்ற நாடுகள் இந்த வரிச்சலுகை வழங்கப்படாமல் இருந்தால் இலங்கையை முந்தி சென்றிருக்க வேண்டிய நிலைமையிலும் இலங்கையினுடைய உற்பத்தி முடிவு பொருட்களுடைய அந்த மதிப்பு மிக அதிகமாக உற்பத்தி செலவீனம் பொதுவாக உற்பத்தி செலவீனம் அதிகமாக இருக்கிற நிலைமையிலே இலங்கை அங்கு இவர்களுடன் போட்டி போட்டு தங்களுடைய விலை நிர்ணயத்தை மேற்கொள்ள முடியாத நிலையிலே இந்த அவர்கள் வரிச்சலுகையை விடுக்கின்ற பொழுது தங்களுடைய முடிவுப் பொருட்களை குறைந்த விலையிலே அந்த சந்தையிலே அவர்கள் விற்க முடிகின்ற நிலைமையினால் அதிகரித்த ஏற்றுமதி எங்கு ஊக்குவிக்கப்பட்டது. பொருளாதார வளர்ச்சி என்பது உங்களுக்கு நேரடியாகவே தெரிந்திருக்கும். ஏற்றுமதி அதிகரிக்கின்ற பொழுது அது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி தாக்கத்தினை நேர்நிலை தாக்கத்தினை பாசிட்டிவ் இம்பெக்டினை கொண்டு வரும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கு. அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொள்வதில் சந்தை தேர்வுகளை பாதிக்கும் பொதுவான பிரச்சனைகள் என்ன என்கின்ற பொழுது அவங்களுக்கு தெரிந்திருக்கும். அரசியல் நெருக்கடியின் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ரைட் அதிகமாக இலங்கை சார்பான கேள்விகளாக தான் இருக்கும், உலகம் சார்பான கேள்விகளாக இருக்கும். நிச்சயமற்ற தன்மை, குறைந்த தேவை என்பன, அதாவது சந்தை தேர்வுகளை பாதிக்கும் பொதுவான அரசியல் நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது சந்தை நிலைமையிலே அதிகமான வளங்கள்கள் சப்ளைஸ் வந்துட்டு இவ்வாறான நிலைமையிலே சப்ளைஸ் குறைவாக இருக்கும். அதே நேரம் தேர்வுகள் மிக குறைவாக இருக்கும். நிச்சயமற்ற தன்மை என்கின்ற சந்தையிலே ஒரு நிச்சயமற்ற தன்மையை இது உருவாக்கும். என்றால் நுகர்வாளன் சந்தை விடயங்களிலே முடிவெடுப்பதில் திணறி இருக்கின்ற நிலைமையிலும் அதே நேரம் விநியோகஸ்தர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சந்தைகளுக்கு வளங்கள் சப்ளைஸ் குறைத்துக் கொள்கிற நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும். குறைந்த தேவை என்கின்ற பொழுது நெருக்கடி நிலைகள் பொருளாதார ரீதியாக இம்பெக்ட் பண்ணும். அதனாலே மத்திய சமூகம் ஒன்று, மத்திய தர வர்க்கம் ஒன்று தாழ் சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு வரும். இந்த நிலைமையிலே அது எதனை ஏற்படுத்தும் என்று சொன்னால் குறைந்த தேவையினை அல்லது குறை நுகர்வினை அது உருவாக்கும். உயர் பொருளாதார வளர்ச்சி பாதைக்கு விட்டு செல்வதற்கு 30 ஆண்டு காலங்களாக நீடித்து வந்த இராணுவ மனப்பான்மையை நீக்கி புதிய வளர்ச்சி மாதிரிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதிலிருந்து பெறக்கூடிய நன்மையான நிபந்தனைகள் என்ன? இந்த விடயம் இவ்வாறான விடயங்கள் கேட்கப்படும். உங்களுக்கு தெரிந்திருக்கும். முதலாவது இராணுவ மயம் என்று சொல்கின்ற போது உங்களுக்கு தெரியும், யுத்தம் மனப்பான்மை தான் இராணுவ மனப்பான்மை என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அது இருதரப்பு அல்லது பலதரப்பு யுத்தத்திலே முரண்பாடுகளில் ஈடுபடுகின்ற பலதரப்பும் தங்களுடைய போர் வீரர்களூடாக அதனை தங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்ள முற்படுகின்ற நிலைமையை தான் இந்த இராணுவ மனப்பான்மை, அதாவது பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஏனைய சுமூகமான நிலைமைகளினூடாக மனப்பாங்கு மாற்றங்களினூடாக இவ்வாறான விடயங்களை எங்களுடைய கன்ஃப்ளிக்ட்களை தீர்த்துக் கொள்வதை விடுத்து இராணுவ நோக்கி நகர்ந்த பொழுது அது பெரிய ஒரு அழிவுகளை இட்டிருந்தது. குறிப்பாக இந்த கேள்வியை பார்த்தோம், இலங்கை சார்பான கேள்வியாக 30 ஆண்டுகளாக அது நீடித்து நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு இலங்கை போன்ற ஒரு அற்புத தீவினை அது மிக பிரதானமாக பாதித்திருந்தது. ஒரு நீண்ட கால வடுவை, நீண்ட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நீண்ட கால ஒரு பின்னை 1965 காலங்களிலே ஏனைய வெளிநாட்டவர்கள் மிக அதிகமாக முன்மாதிரியாக கொண்டு இலங்கையினுடைய பொருளாதார மாதிரிகளை, எங்களுடைய அபிவிருத்தி மாதிரிகளை முன்மாதிரியாக எடுத்து சென்று அங்கே அமுல்படுத்திய நிலைமைக்கு புறம்பாக இவ்வாறான யுத்தங்கள் மற்றும் கொள்வீட்டுகளை எதை ஏற்படுத்தியது என்றால் மாறுபாடான விளைவுகளை இலங்கையில் ஏற்படுத்தியிருந்தது. எனவே இந்த மாதிரிகளை அதிலிருந்து நாம் பெறக்கூடிய நன்மையான உண்மையிலேயே அமைதி நிலவுவதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சமூக அமைதி என்பது எந்த ஒரு நாட்டுக்கு மிக பிரதானமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அமைதி என்பது ஒரு பொருளாதார வளர்ச்சி மாத்திரமல்ல, சமூகம் சார்பான சகல கட்டமைப்பு வசதிகளிலும் சட்டமைப்பு நிலைகளிலும் விருத்தியை உருவாக்குவதற்கான மிக பிரதானமாக இந்த அமைதி காணப்படுகின்றது. அதோட ஸ்திரத்தன்மை அது நீங்க பொருளாதாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், எவ்வாறான நிலைமையாக இருக்கலாம், அதனுடைய வளர்ச்சி போக்குகளில் ஸ்திரத்தன்மை, ஒரு நிலைத்த தன்மை ஒன்று இருந்திருக்கும் காணப்படும். புதுமை என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், புத்தாக்கம் புனைகின்ற இன்னோவேட்டிவான ஐடியாசஸ்களும் புதுமையான கண்டுபிடிப்புகளும் புதுமையான அபிவிருத்தி பாதைகளும் நாட்டிலே ஏற்படுவதற்கும் அரசியல் ரீதியாக புதுமையான சிந்தனைகள் ஏற்படுவதற்கும் மிக பிரதானமான ஒரு காரணமாக இந்த புதிய வளர்ச்சி மாதிரிகளை பின்பற்றுதல் அமையும். தேசிய நல்லிணக்கத்தை வளர்க்க என்ன பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம்
என்கின்ற பொழுது நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் டயலாக்ஸ், அதாவது உரையாடல் முறையினூடாக பல்லின சமூகங்களுக்கான உரையாடல், பல மத கலாச்சாரங்களுக்கு இடையான உரையாடல் மற்றும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த அந்த சமூக வளர்ச்சிகளுக்கான உரையாடல் என்பதனூடாக தேசிய நல்லிணக்கத்தை வளர்க்க முடியும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறதுதான் சோசியல் ஹார்மனி உருவாகும். கல்வியினூடாக தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறு முறையான கல்வி, அதாவது உங்களுக்கு தெரியும் முறைமைப்படுத்தப்பட்ட கல்வி என்கின்ற பொழுது அது ஆரம்பிக்கப்படுவது 1ஆம் ஆண்டிலிருந்து 1வது வகுப்பிலிருந்து. ஆனால் அதற்கு முன்பதாகவே இருந்து பாடசாலை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது ஆரம்ப நிலை கல்வி, ஆரம்ப பாடசாலைகள், அதாவது ஆரம்ப பாடசாலைகளுக்கு முதலாக இருக்கும் நேசரி, அந்த டைமில் இருந்து அந்த காலத்திலிருந்து சிறுவர்களை மனப்பாங்கு உள்ளவர்களாக ஒற்றுமையை நோக்கி அதாவது சமத்துவத்தை நோக்கியும் ஏனைய மதங்களை, ஏனைய கலாச்சாரம், ஏனைய நம்பிக்கைகளை மதிக்கக்கூடிய சமூகத்தவர்களாகவும் தங்களுடைய மதம் சார்பான நம்பிக்கைகளை தங்களுடைய விருத்திக்காக பயன்படுத்துவர்களாகவும் சமூகத்தின் அடைவுகளுக்காக பறந்தவர்கள் நாட்டினுடைய பொதுவான வளர்ச்சிக்காக ஒரு ஒத்துழைப்புக்காகவும் இந்த கூட்டுறவாக பின்பற்றுகின்ற ஒரு ஆக்கபூர்வமான சமூகத்தை இந்த கல்வியினால் உருவாக்கலாம். எனவே கொள்கைகள் என்ற பொழுது ஸ்திரமான கொள்கைகள், அதாவது பக்கச்சார்பற்ற முன்னுரிமை வழங்கப்பட்ட கொள்கைகளை விடுத்து பொதுவாக நாடு என்கின்ற அடிப்படையிலும், தேசம் என்கின்ற அடிப்படையிலும், மனிதம் என்கின்ற அடிப்படையிலும் கொள்கைகளை வகுக்கின்ற பொழுதும் இவ்வாறான தேசிய நல்லிணக்கம் ஓம்பப்படும் என்பதை மிக பிரதானமாக நீங்கள் கொண்டு அந்த உங்களுடைய விடைகளை அமைக்க வேண்டும். நல்லிணக்கம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட வரையறையை கொடுங்க. அதாவது நல்லிணக்கம் என்றால் என்ன என்று சொல்வது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒற்றுமை, ஒத்துழைப்பு, சமநிலை என்பதுதான் நம்மளுடைய நல்லிணக்கம் என்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள வரையறை. அதாவது நல்லிணக்கம் என்பது ஒற்றுமையாக வாழ்வார்கள், எந்தவித பிணங்கிக் கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழ்வார்கள். அதே நேரம் அவர்களை தான் பாட்டிலே வாழ மாட்டார்கள். ஒத்துழைப்பு, ஒரு சமூகம் ஒரு சமூகத்துக்கு அல்லது அமைப்பு இன்னொரு அமைப்புக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒத்துழைப்பு, கோஆபரேஷனாக இருப்பார்கள். சமநிலை என்கின்ற பொழுது இவ்வாறான நிலையில சமத்துவம், சமநிலை என்கின்ற பொழுது இவ்வாறான வளர்ச்சி பிடியங்களிலும் வளர்ச்சி போக்குகளிலும் அவருடைய நிலைமைகளிலும் சமநிலை பேணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நல்லிணக்கம். இந்த 3 விடயங்களும் தான் இந்த ஒத்துழைப்புக்கான நல்லிணக்கம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட வரையறையாக இருக்கின்றது. நாடுகளுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அடையக்கூடிய நேர்மறையான முடிவுகள் என்ன? நேர்மறையான என்கிறோம், நீங்க நேர்மறையான என்கின்றோம். நாங்கள் இந்த சொல்லாடல்களில் சில மயக்கங்கள் எங்களுக்கு அதிகமானவர்களுக்கு வரும், நான் அதிகமாக கண்டிருக்கிறேன் எங்களுடைய வகுப்புகளிலே. நேர்மறை, எதிர்மறை என்கிறோம். நேர்மறையான மறையை விட்டு விடுங்கள், நேரான. எதிர்மறை என்றால் இது மறை பின்பற்றுவது இல்லை, ரைட்? எனவே நேர்மறையான பாசிட்டிவான ரிசல்ட் என்ன? நாடுகளுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக உருவாகும். ஒற்றுமை ஏற்படுகின்ற பொழுதோ பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு உருவாகும் என்றால் அந்த 2 நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி உருவாகும். பிராந்தியங்கள் ரீதியிலே நாடுகள் இருக்கின்ற பொழுது பிராந்திய வளர்ச்சி அதிகமாக உருவாகும். உங்களுக்கு தெரிந்திருக்கு, தெற்காசிய நாடுகளிடையே ஏற்படுகின்ற பொழுது தெற்கு சவுத் ஈஸ்ட் ஏசிய நாடுகளிலே, ரைட், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட பொழுது அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த பிராந்தியங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சமூக ஒற்றுமை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நாடுகள் ஒரு நாடு ஒரு சமூகமாக இருந்தால் சில நாடுகளில் பல்லின சமூகம் இருக்கும், சில நாடுகளில் ஒரு சமூகம் இருக்கு. நாடு தாண்டிய ரீதியிலே நல்லிணக்கம் ஏற்பட்ட பொழுது, அதாவது 2 வேறுபட்ட சமூகங்களாக இருக்கலாம், மதம் சார்பாக இருக்கலாம், மொழி சார்பாக, பல்வேறு சமூக கூறுகள் சார்பாக பிரிந்திருக்கின்ற நிலையிலே அந்த நாடுகளுக்கு இடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துவதன் மூலம் அந்த சமூக ஒற்றுமை எய்தப்படும். ஸ்திரத்தன்மை என்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த 2 விடயங்களிலும் பார்க்கின்ற பொழுது சகல சமூக மற்றும் பொருளாதார அரசியல் அபிவிருத்தி கூறுகளிலும் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்போடு அரசியல் ஸ்திரத்தன்மை மிகச் சிறப்பாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஏற்படுகின்ற ஒத்துழைப்பினால் அந்த நாடுகளிலே அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 10 தொற்றாத நோய்களை வரையறுக்கும் என்கிற பொழுது, அதாவது தொற்றாத நோய் வரையறுக்கின்ற பொழுது சிம்பிளாக, அதாவது தொற்றாத நோய் என்பது அந்த நோய்கள், அதாவது இந்த நோயானது வந்துட்டு ஒருவருக்கு ஏற்படுவதால், ஒரு இடத்திலே காணப்படுவதால் இன்னொரு பிரதேசத்துக்கோ அல்லது மனிதனுக்கோ தொற்றாத நிலையைத்தான் அதாவது தொற்று அல்லாத நோய்கள் தான் குறிப்பிடப்படுகின்றது. சில தொற்றாத நோய்களை குறிப்பிடப்படுகிறது. புற்றுநோய், நீரிழிவு, இதய நோய் போன்றவைகள் தொற்று நோய்களாக. உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு என்றால் என்ன என்கின்ற பொழுது, நான் இந்த கேள்வியை பார்த்துதான் நீங்கள் ஒவ்வொரு பகுதி சார்பாக, அரசியல் சார்பாக இருக்கலாம், பொருளாதாரம், இவ்வாறு பலவற்ற துறைகளிலுமே பறந்து செல்கின்றது. உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு என்றால் என்ன? அதாவது பாதுகாப்பு, தடுப்பு நடவடிக்கைகள். அதாவது உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு என்கின்ற பொழுது, அதாவது தன்னுடைய
உடல் நலத்திற்கு சுகாதாரத்திற்கு எந்தவித கேடும் வராதும் அவருடைய உடல் நிலைத்த தன்மையாக பாதுகாப்புள்ளதாக காணப்படுகின்ற நடவடிக்கைகள். அதாவது உடலுக்கு தீங்கு ஏற்படாதவாறு பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டிய அதே நிலையிலும் அதாவது உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்கள் அல்லது தொற்று விடயங்களில் இருந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதுதான் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு என்கின்ற விடயம் குறித்து நிற்கின்றது. உலகளாவிய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உலக சுகாதார அமைப்பு எடுத்த 4 பயனுள்ள நடவடிக்கைகளை குறிப்பிட உண்மையிலேயே தடுப்பூசி விடயங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் அண்மையில் தொற்று நோய்கள் ஏற்படுகின்றது, மலேரியா விடயங்கள் ஏற்படும். இலங்கை முழுதாக மலேரியாவை ஒழித்ததாக டிக்ளேர் பண்ணியதற்கான தடுப்பூசியினை வழங்கியிருந்தது உலக நாடுகள். எனவே அதே போன்று கொரோனா அண்மையில் ஏற்பட்ட கொரோனாவுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சகல நாடுகளும் அதாவது மிக முக்கியமாக வளர்ந்த நாடுகள் இந்த விடயத்திலே சர்வதேச அதாவது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலையீட்டில் அல்லது தலைமைத்துவத்தில் அதனை கண்டுபிடித்து சகலருக்கும் கோஆபரேட்டாக சகல இடங்களுக்கும் வழங்கி அந்த கொரோனாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு மிக பிரதான பங்காற்ற இந்த தடுப்பூசி சுகாதாரம் என்கின்ற விடயத்தில் நீங்க பார்ப்பீர்களா இருந்தால், சுகாதார வளர்ச்சியில நீங்க பார்ப்பீர்களா இருந்தால், இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் போன்ற விடயங்கள் அமைப்புகளினூடாகவும் அதனுடைய ஒவ்வொரு கிளை ஐநாவினுடைய கிளை அமைப்புகளினூடாகவும் சுகாதார ரீதியாக மேம்பாட்டை அடைவதற்கு தன்னுடைய இலக்குகளை நிர்ணயித்து நாடுகளுக்கு நாடுகள் அவ்வாறான வழிகாட்டல்கள் வழங்குவது, அதற்குரிய எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ் அதாவது கோஆபரேஷன் வழங்குவது போன்ற விடயங்களிலும் சுகாதார ரீதியான நிலையான கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுப்பதிலும் மிக பிரதானமாக உலகளாவிய அமைப்புகளும் உலக சுகாதார அமைப்பு மிக பிரதான பங்களித்து வருகின்றது. கல்வி என்கின்ற அடிப்படையிலேயே பார்ப்பீர்களா இருந்தால் உலக சுகாதார அமைப்பு இந்த சுகாதாரமான விடயத்திலே உங்களுக்கு தெரியும் வெளிப்பு உதாரணமாக எய்ட்ஸ் நோயை நாங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் எய்ட்ஸ் நோயிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பான முறையிலே அந்த உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே விழிப்புணர்வு விடயங்களை ஊட்டுவதிலே மிக பிரதானமாக உலக சுகாதார அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. ஆராய்ச்சி என்கின்றோடு உங்களுக்கு தெரியும் நோய் சம்பந்தமாக அல்லது தொற்றுக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு ஏற்பட்டவாறு நோய்கள் சம்பந்தமாக தடுப்புகள் சம்பந்தமாகவும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளை எக்ஸ்பர்ட்களூடாக ஒத்துழைப்பினூடாக வழங்கி எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் ரிசர்ச் ஊடாக வழங்கி அந்த நாடுகளை வெளிப்படைவை செய்வது நாடுகள் தங்களுடைய சுகாதார நிலைகளை மேம்படுத்த வைப்பதற்கான ஒத்துழைப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. உங்களுக்கு ஈபோலா போன்ற மிக மோசமான நோய் தொற்றுகளின் போது உங்களுக்கு தெரியும் தென்னாப்பிரிக்க நாடுகளை பாதுகாப்பதில் மிக பிரதானமாக இந்த அமைப்பு கடமையாற்றி தொற்று நோய்களின் வளர்ச்சியை பாதிக்கும் 3 காரணிகளை ஆவை என்கின்ற பொழுது தெரியும் சுற்றுச்சூழல், நடத்தை மற்றும் சுகாதாரம். இந்த 3 விடயங்களும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்வைரன்மெண்ட் ஊடாக உங்களுக்கு தெரியும் என்வைரன்மெண்டல் டிகிரேட் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது என்வைரன்மெண்டல் ஹசார்டஸ் சார்பான என்வைரன்மெண்டலாக இருக்கின்ற பொழுது தொற்று நோய் மிக அதிகமாக உருவாகுவதற்கும் வளர்ந்து செல்வதற்குமான வாய்ப்புகள் நடத்தை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அதிகமாக சுகாதார அதாவது நடத்தை மனித நடத்தைகள் எவ்வாறு அமைகின்றன. உதாரணமாக தொற்று நோய்கள் என்கின்ற பொழுது அந்த தொற்று ப்ரிகாஷன்ஸ் மெஷர்மெண்டோடு அதாவது விடயங்களோடு அதாவது முன் பாதுகாப்பு அல்லது தடுப்பு விடயங்களோடு நடத்துகின்ற மனித நடத்தைகள் அல்லது காரணமாக அவை அதாவது அதுக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது மனித நடத்தைகள் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் தொற்று நோய்கள் வளர்ச்சியாக. அதாவது நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க கொரோனா தொற்றின் போது மிக முக்கியமாக மனித நடத்தைகள் அதை கட்டுப்படுத்துவதற்கு மிக பிரதான காரணியாக அமைந்திருந்ததை காணலாம். சுகாதாரம் என்பது சுகாதார பழக்க வழக்கங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் தொற்றா நோய்களை விடுத்து தொற்று நோய்கள் சுகாதார பழக்க வழக்கங்கள் மிக அதிகமாகும். தொற்றா நோய்களுக்கும் சுகாதார நடவடிக்கைகள் மிக அதிகமாக இருந்தாலும் தொற்று நோய்கள் மிக ஆபத்தாக இருக்கும். சுகாதார பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்ற பொழுது ஒரு தனி மனிதனுடைய சுகாதார முறைகேடு அல்லது முறை சீர்கேடு இன்னொரு மனிதரை அதனுடைய பழைய சமூகங்களை பாதிக்கின்ற நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கலாம். எனவே சுற்றுச்சூழல், நடத்தை, சுகாதார பழக்க வழக்கங்கள் இந்த 3ம் அதற்கானபடியாக இருக்கும். இலங்கை பிரஜை ஆகிய நீங்கள் தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை 3 புள்ளிகளில் குறிப்பிட உங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் சுகாதார ரீதியான பழக்க வழக்கங்களை எங்களுக்குள்ளும் எங்களுடைய சார்ந்த சுற்றுப்புற சூழல்களிலும் மற்றும் அயலவர்களோடும் தங்களுடைய குடும்பத்தோடும் நாங்கள் சுகாதார ரீதியான நடைமுறைகளை அமுல்படுத்துவது ஒரு விடயமாக இருக்கும். அதோடு ஒத்ததாக உங்களுக்கு தெரியும் தடுப்பூசி போன்ற விடயங்கள். தடுப்பூசி என்பதை நாங்கள் நோய் விடயங்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு தடுப்பூசி பாதிக்கப்படுவதற்கு முன்பதாக தடுப்பூசியை ஏற்றுக்கொள்வதாகவும் பாதிக்கப்படுகின்ற அதற்கான
அதாவது அதுக்கான முறையான மருந்துகளை பெற்றுக்கொள்வதாக இருப்பதோடு அறிக்கை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் பிரஜையாக இருக்கின்ற பொழுது அறிக்கை என்கின்ற பொழுது 2 விடயமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு பிரஜையாகிய ரீதியிலே உங்களுடைய சூழல் சார்பாக சுகாதாரத்துக்கு சீர்கேடுகள் ஏற்படுகின்ற அந்த தொற்று நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற இடத்தில் நாங்கள் உரிய இடத்துக்கு அறிக்கை செய்வர்களாகும். தனக்கு அவ்வாறு ஏற்படுகின்ற உரிய இடத்திலே நாங்கள் அந்த வைத்தியர்களை நாடி அல்லது சுகாதார அமைப்புகளை நாடி அதற்காக அறிக்கையிட்டு அதை நாங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறான விடயங்கள், இவ்வாறு உங்களோடு சார்ந்த விடயங்களை நீங்கள் எழுதுகின்ற பொழுதும் நாங்கள் சாதாரணமாக இவ்வாறு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தருகின்ற விடயங்களுக்குள் எழுத வேண்டும். நாங்கள் நான் பேனாவாக இருந்தால், நான் காக்கையாக இருந்தால் என்று நாங்கள் ஒரு காலத்திலே சிறு வயதிலே எழுதிய கட்டுரைகள் கொண்டு எங்களுடைய பதில்கள் அமையக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதோடு இலங்கையில் முதலீட்டு ஊக்குவிப்பை பாதிக்கும் தடைகள் அல்லது obstacles என்ன என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கு. இலங்கையுடைய முதலீட்டு ஊக்குவிப்பின் அதிகாரத்துவம் என்கின்ற பொழுது அதிகார புள்ளியிலே இருக்கின்றவர்களுடைய அடிக்கடியான தொடர்ந்தேர்ச்சியான கொள்கை ரீதியான மாற்றங்கள் மற்றும் அவருடைய கொள்கைகள் சார்பாக அல்லது அதிகாரத்துவத்திலே இருக்கின்ற அந்த அதிகாரம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கின்ற நிலையிலே, தீர்மானம் உறுதியாக இல்லாத இருக்கின்ற நிலையிலே, மாறுபாடான அரசியல் கொள்கைகள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது முதலீட்டு ஊக்குவிப்பை பாதிக்கும். நான் உள்நாட்டு ஊக்குவிப்பும் வெளிநாட்டு ஊக்குவிப்பு, இந்த வெளிநாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு உள்நாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு 2 விடயங்கள் இருக்கு. இந்த பொதுவாக இந்த 2 வகையான ஊக்குவிப்புகளையுமே இந்த அதிகாரத்துவம் பிரதானமாக பார்க்கும். உட்கடமைப்பு என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதேனும் உதாரணமாக ஒரு துறையிலே துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது நாட்டம் கொண்டவர்கள் அல்லது ஆர்வம் உள்ளவர்கள் சார்பான துறையிலே முதலீடு செய்கின்றவர்கள் பொழுது அந்த துறை சார்பான உட்கட்டமைப்பு வசதிகளை நிச்சயமாக அவர்கள் SWOT அனாலிசிஸ் செய்து கொள்வார்கள் அல்லது feasibility ஸ்டடிஸ் செய்து கொள்வார்கள். இந்த நிலையிலே ஊக்குவிப்பு, அதாவது முதலீட்டினை ஊக்குவிக்கின்ற அடிப்படையிலே உட்கட்டமைப்பு வசதிகள் தெருக்களாக இருக்கலாம் அல்லது நீர், சுகாதாரம் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப வசதிகளாக இருக்கலாம். இந்த விடயங்கள் மிக பிரதானமான உட்கட்டமைப்பு அம்சங்கள் சகலவும் தரமாக இருக்கின்ற பொழுதுதான் அது முதலீட்டை ஊக்குவிக்காது. கொள்கைகள் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். ஒரு நாட்டினுடைய ஸ்திரமான அரசியல் கொள்கையிலிருந்து, வெளிநாட்டு கொள்கையிலிருந்து, முதலீட்டு கொள்கைகள் மற்றும் ஏனைய அவருடைய முதலீட்டாளருடைய காப்புறுதி கொள்கைகள் மிக திறம்பட இருக்கின்ற பொழுது அவை முதலீட்டை ஊக்குவிப்பதாக இருக்கும். இவ்வாறு நான் சுருக்கமாக சொல்லுகின்ற விடயங்களை விரித்தெழுதுவதாக போதும். நான் மையப்புள்ளிகளை தான் உங்களுக்கு சொல்லிச் செல்கிறேன். நீங்கள் மிக தெளிவாக இதனை எழுதக்கூடியவராக இருக்க வேண்டும். இலங்கையின் மூலதன பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பொழுது முதலீட்டு சலுகைகள், ரைட், இலங்கையுடைய மூலதன பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க என்ன நடவடிக்கைகள்? மூலதன பற்றாக்குறை என்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய அதாவது மிக பிரதானமாக இருக்கின்றது மூலதன பற்றாக்குறை என்கின்ற பொழுது முதலீட்டு சலுகைகள் மற்றும் மூலதன சந்தைகள், இந்த 2 விடயங்களிலே தான் இலங்கையுடைய மூலதன பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. எனவே பிரச்சனையை தீர்க்க என்ன நடவடிக்கைகள்னா முதலீட்டு சலுகைகள், அதாவது இலங்கையுடைய மூலதனம் என்கிறது உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியுடைய ரிசர்வ்ஸ் மற்றும் ஏனைய விடயங்கள் பத்திரங்களை குறிப்பிடுவார்கள். இந்த நிலத்திலே முதலீட்டு சலுகைகள் அதிகமாக வழங்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமல்ல, இலங்கையினுடைய செல்வந்தர்கள் அல்லது முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளை நோக்கி தங்களுடைய முதலீட்டு கவர்ச்சியான முதலீட்டு சந்தைகளை நோக்கி நகர்கின்றது தடுக்கப்பட்டு உள்ளூர் அந்நிய செலாவணியும் உள்நாட்டிலே முதலிடுவதற்காகவும் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மிக அதிகமாக நாடுகளை நோக்கி இலங்கையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். எனவே முதலீட்டு சலுகைகள் உதாரணமாக வரி சலுகைகள் என்று குறிப்பிடலாம். வரி சலுகைகள் வழங்கப்படுகின்ற பொழுது முதலீடு அதிகமாக அதிகரிக்கும். அதோடு நீங்கள் சொல்லியிருக்கின்றாம் இந்த நிலம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது ஒரு உற்பத்தி பொருளை முக்கியமாக நிலம் என்கின்ற ஒரு காரணி காணப்படுகிறது. எனவே அந்த நிலம், அதாவது நாங்கள் நிலத்தினுடைய ஒரு பகுதியாக இடம் என்று, அதாவது காணி என்று சொல்லப்படும், அதாவது நீங்கள் பொருளில் எடுத்திருந்தால் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நிலம் என்பது பாவிக்கப்படும் என்று. சோ அந்த விடயத்தில் அவர்களுக்கான உரிமம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அவர்களுக்கு நீண்ட கால உரிமத்தையாவது பெற்றுக் கொடுக்கின்ற அந்த அவ்வாறான ஏற்பாடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதோடு மூலதன சந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், மூலதனம் சார்பாக அதிகமான சந்தை வாய்ப்புகள் மற்றும் அதனுடைய கொள்கைகள் மிக திறமாக அமைக்கப்படுகின்ற பொழுது இந்த மூலதன பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படும். இலங்கைக்கு மிகவும் விரைவான மற்றும் சமமான பொருளாதார வளர்ச்சி அல்லது நிலையான பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கான உங்கள் ஆலோசனை என்ன என்கிற பொழுது
கல்வி உட்கட்டமைப்பு முதலீடு, இந்த 3 விடயமும் மிக பிரதானமாக இருக்கும். கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இலங்கையினுடைய மிக ஹைடெக் தொழில்நுட்ப தொழிற்சந்தைக்கு போட்டியிடக்கூடிய வகையிலே இலங்கையினுடைய மனிதவள வெளியீடுகளை அதிகரிக்கக்கூடியதாக இலங்கையினுடைய கல்வி முறைமைகள் திருப்தி அமைக்கப்பட்டு அதனூடாக தொழிற்கல்வி மற்றும் திறன் ஊக்குவிப்புகள் மிக அதிகமாக வழங்கக்கூடிய அந்த துறை சார்ந்து வளரக்கூடிய விதத்திலே இந்த கல்வியினுடைய அமைப்பு இருக்க. எனவே கல்வி அபிவிருத்தியினூடாக முறையான பயன்தரு கல்வி அபிவிருத்தியினூடாக இலங்கை நிலையான பொருளாதார மற்றும் வளர்ச்சியை அடையலாம் என்று சொல்லப்படுகின்றது. உட்கட்டமைப்பு இலங்கையினுடைய உட்கட்டமைப்பு சார்பாக நிலைத்த உட்கட்டமைப்பாக அண்மை காலங்களிலே அல்லது முன்பதான காலங்களிலே அமைந்தது போல அல்லாமல் நீடித்து நிலைத்ததுக்கு வகையிலே சூழல் பேண்தகு அபிவிருத்தி என்கின்ற அடிப்படையிலே இலங்கையுடைய உட்கட்டமைப்புகள் விருத்தி செய்கின்ற பொழுதும் அது மிக பிரதானமாக முதலீடு மற்றும் உற்பத்தி வளர்ச்சி, அதாவது பொருளாதார உற்பத்தியுமே அதிகரிப்பதற்கும் சந்தையை நோக்கி நகர்வதற்கும் இலங்கையுடைய உற்பத்தி பொருட்கள் மிக திறனாக இருக்கும். முதலீடு என்கின்ற பொழுது அதிகமாக இலங்கையினுடைய இருக்கின்ற வளங்கள் சார்பாக இலங்கையில இருக்கின்ற சாதகமான சந்தைகள் சார்பாக முதலிடுவது. உதாரணமாக உல்லாச பயணத்துறையிலே அதிகமாக முதலிடுவது. உல்லாச பயணத்துறை எடுத்துக்கொண்டீர்களா என்றால் இலங்கையினுடைய உல்லாச பயணத்துறையானது உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையினுடைய வளங்கள் சார்பானதாக இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்களாக இலங்கையில அதிகமாக விசிட் பண்ணுவதாக இருந்தால் நீங்கள் யானை எலிபென்ட் கோச்சிங்காக தான் இலங்கையுடைய மிக அதிகமானவர்கள் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். எனவே அதோடு சார்ந்ததாக அதனை விடுத்து மிக பிரதானமாக இலங்கையினுடைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆசியாவிலே மிக முதல் 10 இடங்களிலே இலங்கை 4வது இடத்திலே இருக்கின்றது. இலங்கை மிக கிரீன் அதாவது டூரிசமுக்கு ஏற்ற நாடாக இலங்கை காணப்படும். எனவே கிரீன் டூரிசம் சார்பாக இலங்கை அதிகமாக முதலீடுகளை செய்து வளர்ச்சி அடையும். அதோடு இலங்கையிலே இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் அதிக வளங்கள் கனிய வளங்கள் இலங்கையிலே காணப்படுகின்றது. இலங்கையிலே நீர்வளம் மிக அதிகமாக இவ்வாறான விடயங்களில் சார்ந்து இலங்கையை முதலீடு செய்கின்ற பொழுது மொழி சார்பாக இலங்கையை வளர்ச்சி செய்ய முடியும். இலங்கையை குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட பொருளாதாரத்திலிருந்து மேல் நடுத்தர வருமானம் கொண்ட பொருளாதாரமாக மாற்றுவதற்கு அவசரமாக எடுக்க வேண்டிய 4 நடவடிக்கைகள் கல்வி, புதுமை, முதலீடு, கொள்கைகள். உங்களுக்கு தெரியும் இந்த விடயத்திலும் அதான் அந்த கல்வி சார்பாக நீங்கள் எழுத வேண்டி இருக்கும். அத்தோடு இனோவேட்டிவ் இலங்கையினுடைய ட்ரெடிஷனல் எந்த ஒரு உற்பத்தி துறையாக இருந்தாலும் தான் இலங்கையினுடைய உட்கட்டமைப்பு விடயங்களாக இருந்தால்தான் புதுமை புனைவதாக இனோவேட்டிவாக அதாவது அபிவிருத்தியை நோக்கி நகர்வதாக காணப்படும். முதலீடு நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தியிருந்த கொள்கைகள் என்ற பொழுதும் இலங்கை மிக இதாக அதாவது அரசுக்கென்று கொள்கைகள் வகுக்கப்பட்டு இருக்க வேண்டுமே தவிர அரசாங்கங்களுக்கென்று மாறுகின்ற அரசியல் கட்சிகளுக்கென்று கொள்கைகள் வகுக்கப்படுகின்ற அந்த கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்டு அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது அந்த கொள்கைகள் அல்லது அரசியல் கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றின போது அந்த கொள்கைகள் பந்தாடப்படுகின்ற அல்லது அடிக்கடி மாறுகின்ற கொள்கைகள் மிக்கதாக இந்த கொள்கைகள் இருக்கக்கூடாது. எனவே நிலைத்த கொள்கையாக அதோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிளெக்சிபிளாக காலத்துக்கேற்ப காலகட்டத்திற்கு மாற்றமடைவதாக இருக்க வேண்டும். ஆனால் நிலையான கொள்கைகளாக பிரதானமாக முதலீடு மற்றும் வெளிநாட்டு சார்பான கொள்கைகள் மிக திறனாக இருக்க, நிதியியல் கொள்கைகள் மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் மிக திறனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய விடை. வறுமை என்ற சொல்லை வரையறுக்கும் என்கிறது வளங்கள் மற்றும் வாய்ப்புகள் இல்லாமை. வறுமை என்ற இந்த சொல்லை தான் அதாவது எவரிடம் ஒருவரிடத்திலுமே ஏதேனும் ஒரு வளங்கள் இல்லாமையும் அவர்களுக்கு மிக திறனாக எந்த ஒரு தொழிலையோ அல்லது வளங்களை பயன்படுத்தி ஏதேனும் ஒன்றை தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாமை என்றுடைய தான் வறுமை என்று சொல் வரையறுக்கின்றது. அதோடு இலங்கையில் வறுமைக்கான காரணங்கள் என்ன? கல்வி அதாவது இலங்கையினுடைய கல்வி முறைமை வறுமைக்கான ஒரு பிரதான காரணமாக காட்டப்படுகின்றது. அந்த கல்வி என்று சொல்கின்ற அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான அதாவது உங்களுக்கு தெரியும் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸும் ஒரு காரணமாக இருக்கப்படுது. உங்களுக்கு தெரியும் கல்வி மேற்கு பகுதிகளில் மிக சிறப்பாகவும் மிக உச்சமட்டத்திலே கொடுக்கின்ற அதிகமான தொழிற்கல்வி நிலையங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற நிலைமையிலே உங்களுக்கு தெரியும் இந்த நகர்ப்புறங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளிலே இவ்வாறான விடயங்கள் குறைந்த தன்மையாக இருக்கின்றதால் அது ஒரு வறுமைக்கான காரணமாக இருக்கு. சமத்துவமின்மை என்பது உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்கும். இது ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸாக இருக்கலாம், சோசியல் டிஸ்பரிட்டிஸாக இருக்கலாம் அல்லது ஜெண்டர் டிஸ்பரிட்டிஸ். இவ்வாறான விடயங்கள் இந்த 3 விடயங்களிலும் சமத்துவமே நிலைகின்ற போது அது உண்மையாக வறுமைக்கான காரணமாக இருக்கும். ரைட். வேலையின்மை
இளைஞருடைய மிக பிரதானமாக இருக்கும். வேலையின்மை என்கின்ற பொழுது அவர்கள் டிபெண்டன்டாக இருப்பார், தங்கி வாழ்வோராக இருப்பார்கள். எனவே வறுமையால் வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு 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 குடும்பத்தினுடைய ஒருவருடைய வருமான அளவிலே பலரை பிரிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது வறுமைக்கு போட்டிற்குட்பட்ட குடும்பமாக அது மாறும். எனவே வேலையின்மை ஒரு பிரதானமான காரணமாக இருக்கு. ஏழை மக்கள் மானியங்களை நம்பி இருப்பதால் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி செயல்முறை எதிர்மறையாக பாதிக்கும். காரணிகளாக என்கின்ற பொழுது அதாவது உங்களுக்கு தெரியும், சார்பு தங்கி வாழ்தல் என்கின்ற ஒரு விடயம் அவர்களுக்கு இருக்கும். அது என்ன பொருளாதார வளர்ச்சி செயல்முறை எதிர்மறையாக பாதிக்கும். அது ஒரு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியிலேயே எதிர் தாக்கத்தை, எதிர்கணிய விளைவை அது உருவாக்கும். புதுமை இல்லாமையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மக்கள் எப்போதுமே ட்ரெடிஷனலாக தாங்களும் ஏதேனும் தங்கி வாழ்வதாக தங்களுடைய நலனோம்பல் விடயங்களுக்கு அரசாங்கத்தை தங்கி, உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மானியங்கள் இருக்கின்ற போது சமுர்த்தியாக இருக்கலாம், அசுவ சுமையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்கும் முதியோர் கொடுப்பனவாக இருக்கலாம். இவ்வாறான பல சமூக நலங்களுக்காக மக்களுக்கு, அதாவது சப்சிடிஸ்களோடு நம்பி வாழ்கின்றவர்களாகத்தான் இந்த மக்கள் இருப்பதால் அது புதுமை இல்லாமல் உருவாகு, சமத்துவமின்மையை உருவாகு. என்று சொன்னால் நம்பி வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இப்போ தற்போது நான் நினைக்கிறேன் 24 மில்லியன் மக்கள் அளவிலே, அதாவது 24 மில்லியன் அளவிலே சமூகம் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் அது 3 மில்லியன் அளவிலே, 2.8 மில்லியன் அளவிலே கொடுப்பதற்காக பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே அதிகரிக்கின்ற பொழுது இவர்கள் தங்கி வாழ்கின்ற மக்களாக தங்களை ஒரு பலகீனமாக சமூகத்திலே காட்டிக் கொள்வதாகவால், பொருளாதாரத்திலே குறைந்த நலிவடைந்தவர்களாக காட்டிக் கொள்கின்றதாக இருக்கின்ற பொழுது, இன்னும் ஒரு சமூகம் தொப்பிலே இருக்கின்ற பொழுது சமூக சமத்துவமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுயதொழில் செய்ய ஏழை மக்களை ஈர்க்கும் பயனுள்ள நடவடிக்கைகள் என்ன என்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், பயிற்சிகளை, முறையான பயிற்சிகளை, கவர்ச்சிகரமான பயிற்சிகளை, நம்பகமான பயிற்சிகளை, ஆக்கப்பூர்வமான பயிற்சிகளை வழங்குவது சுயதொழில் ஏழை மக்களை இருக்கிறார்கள். சிறுநிதி, அதாவது இவ்வாறான பயிற்சிகளை வழங்கிவிட்டு அவர்களுக்கு அந்த பயிற்சிகளின் ஊடாக பெறப்பட்ட அனுபவங்களை கொண்டு, அறிவை கொண்டு அவர்கள் அதனை செயற்படுத்துகின்ற தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற நிதி போதாமை அல்லது நிதி ஈனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே இவர்களுக்கு சிறு நிதியாவது அவர்களுக்கு வழங்கி சுயதொழில்களை ஊக்குவிப்பதற்கான வழங்கி வருவது ஆதரவோடு அவர்கள் அவ்வாறான சுயதொழில்களை ஆரம்பித்து செல்கின்ற பொழுது அவர்களுக்கு அதாவது கன்சல்டன்சி ஊடாகவும் காப்புகளின் ஊடாகவும் ஆதரவை நீட்டுகின்ற அரசாகவும் ஏனைய சமூக நிறுவனங்களும் நடக்க வேண்டும். கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் கிராமிய முதலீடு கருத்தின் பலத்தை குறிப்பிடவும் என்னவென்றால், கிராமிய ரீதியாக பொருளாதாரத்தை வலுப்படுவதாக உண்மையாக உள்ளூர் அதிகாரம் அளித்ததாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபைகளுக்கு அதான் அடிப்படையிலே தான் கிராம சபைகள் என்று உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் உள்ளூராட்சி சபைகள் உருவாக்கி உள்ளூர் மட்டத்திலே மக்கள் பிரதிநிதிகளோடாக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய வளங்களை தாங்கள் கட்டுப்படுத்தி அதனூடாக தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த முன்னதாக இருக்கு. எனவே இந்த கிராமிய மட்ட முன்னேடு ரீதியாக உள்ளூர் அதிகாரம் அளித்தல் என்பது என்னென்று சொன்னால், எப்பவும் ஒரு நாட்டை வளர்ப்பாங்க. உதாரணமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், நோபல் பிரைஸ் பெறப்பட்ட பங்களாதேஷுடைய கிராமீன் வங்கியினுடைய யூனிஸ் அவர்கள் கிராம மட்ட அடிப்படையிலே தான் அமைப்புகளை உருவாக்கி, பிரைவேட் ஆர்கனைசேஷனை உருவாக்கி, வங்கிகளை உருவாக்கி, அந்த அடிப்படையிலே தான் தற்போது வலுவுள்ள நாடாக மாறி வருகின்றது, அதாவது பங்களாதேஷ். எனவே அவ்வாறான உதாரணங்களை நாங்கள் குறிப்பிட்டது சிறப்பாக இருக்கும். பெரிய கட்டுரையாளர் தான் நிலைத்த தன்மை என்கின்ற பொழுது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கிராம ரீதியாக முதலீடுகளை மேற்கின்ற பொழுது அது அந்த கிராமத்திற்கு நிலைத்த தன்மை என்கின்ற பொழுது உரிய வளங்கள், உரிய திட்டங்கள், அதற்கு உகந்ததாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். வறுமைக்கு காரணம் என்ற ராக்னர் டாக்ஸின் கருத்தை விளக்குகின்ற பொழுது அவர் எவ்வாறு சொல்கிறார்னா, வறுமை பொறியியல் சுழற்சி வறுமை, அதாவது உங்களுக்கு தெரியும், பவர்ட்டி சர்க்கிள் என்கின்ற ஒரு விடயம், அதோடு இந்த அதாவது வறுமையினுடைய பொறிகள் என்கின்ற சொல்லுகின்ற அந்த இண்டெக்சஸ் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற நாங்கள் அந்த விளக்கத்தை அளிக்க வேண்டி இருக்கும். அதாவது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வறுமை சுழற்சி, அதாவது நச்சு வட்டம், இந்த விடயங்களை வைத்து நீங்கள் அந்த ராக்னர் டாக்ஸினுடைய கருத்தை விளக்குங்கள். பொதுவாக இது ஒரு வரையிலாக இருந்தால் வறுமை பொறியியல் சுழற்சி வறுமை என்பதை வைத்து வறுமை நேரம் சுழன்று கொண்டிருப்பதால் அது அந்த நச்சு வட்டத்தில் இருந்து ஒரு விடுபட முடியாத தன்மையாக இருக்கும் என்பதனூடாக அந்த விளக்கத்தை நீங்கள் வழங்கப்படும். ஏழைகளுக்கு ஆதரவான வளர்ச்சி என்றால் என்ன என்று சொல்கின்ற பொழுது, அதாவது ஏழைகளுக்கு உதவுதல், அதாவது பேஸ்ட் ஆன் புவர் பீப்புள்ஸ் வாழ்வாதார மட்டத்திலிருந்து ஏழைகளுக்கு ஆதரவாக என்பது தங்களுடைய பொருளாதார மற்றும் சமூக நல நோன்புகை திட்டங்கள் அனைத்தையும் ஏழை மக்களையும் உள்ளீர்க்கத்தக்கதாக அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய பேஸ்மெண்ட்லே நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு செல்வதுதான் ஏழைகளுக்கு ஆதரவான வளர்ச்சி என்று குறிப்பிடப்படுகிறது. பேஸ்ட் ஆன் புவர் பீப்புள்ஸ் லிவ்லிஹுட் growth. ஏழைகளுக்கு ஆதரவான வளர்ச்சியை எவ்வாறு அடைவது என்கின்ற போது கல்வி, வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் நலன்புரி. உங்களுக்கு தெரிந்திருக்கும்,
நன்றாக பாதிக்கப்பட்ட வல்னரபிலிட்டி சொசைட்டிஸ் இருக்கின்ற பொழுதும் அவர்களை விடுத்து எவ்வாறான நாங்கள் அவர்களை புறந்தள்ளிவிட்டு நாங்கள் எவ்வாறான பொருளாதார சீர்திருத்தங்களை, அதாவது நாங்கள் IMF வழங்கி எவ்வாறான ஒரு சீர்திருத்தமும் நம்ம சமூக நலநோம்புகை திட்டங்கள் இல்லாமல் வளர முடியாது. நாங்கள் நினைத்திருப்போம் நலன்புரி திட்டங்கள் வழங்கி வழங்கி மக்களை சோம்பரி ஆக்கி விட்டார்கள் என்று. இல்லை, அவர்கள் வல்னரபிலிட்டிஸில் இருந்து விடுபடுவதற்கு உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை மெதுவாகத்தான் அவர்கள் எழுந்து வருவார்கள். எனவே கொரோனா மற்றும் ஏனைய இலங்கையினுடைய கிரைசிஸினூடாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் மெதுவாக நலன்புரி திட்டங்களினூடாகத்தான் தூக்கிவிடப்படும். அதன் பின்னர் அவர்களுக்கு அரை நலன்புரி திட்டங்கள் வழங்கப்பட்டு அதன் பின்னர் அவர்களுக்கு நலன்புரி திட்டங்கள் நிறுத்தப்பட்டு சமூக மட்டத்திலே அவர்கள் முன்னோக்கி கொள்வதற்காக அவர்கள் தட்டி கொடுக்கப்பட வேண்டும், உதவ வேண்டும். எனவே நான் கல்வி சிறப்பான நலன்புரி திட்டம் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அந்த திட்டத்தினூடாக என்ன செய்யலாம் என்றால் அந்த மக்களை மீள ரீஅவேக்கனிங் சொசைட்டிஸாக அவர்களை உருவாக்க முடியும். வேலை வாய்ப்பு உருவாக்கம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தொழில் வாய்ப்புகளை, அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதிகமாக அரச தொழில் சார்பாக முதலீடுகளை விடுத்து சுயதொழில் சார்பாக அவர்களை வழங்குகிற அதே காரணம் வேலை வாய்ப்பு உருவாக்கம் இருக்கின்ற பொழுது பொதுவான முதலீடுகள் வாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டு வலயங்களை உருவாக்கி அதற்குள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதனூடாக ஏழைகளுக்கு ஆதரவான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு. ஏன்னா கல்வி என்கின்ற பொழுது கல்வியூடாக சகலருக்கும் சமமாக அந்த கல்வி சென்றடைகின்ற பொழுது இந்த ஏழைகளும் கல்விகளை கற்று தாங்களும் சமூகத்திலே உயர்ந்த இடத்திலும் நாட்டிலே பொருளாதாரத்துக்கு பங்களிக்கின்றவர்களாகவும் சமூக மாற்றத்துக்கான வழியை அது அமையும். ஏழைகளுக்கு ஆதரவான வளர்ச்சிக்காக அரசாங்கம் தற்போது எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்கின்ற பொழுது அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மேலைக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கு இலங்கை அரசாங்கத்தை நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் நலத்திட்டங்கள் உதாரணமாக நீங்க பார்ப்பீங்கன்னா அஸ்வசம் என்கின்ற பொழுது ஒரு ஒரு 3 கட்டங்களாக அந்த மக்களுக்கு அஸ்வசம நலத்திட்டங்களை வழங்கி அவர்கள் அதிக வல்னரபிலிட்டி சொசைட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள், ஓரளவு பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும். அவ்வாறு பல வளத்திட்டங்கள். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா காணி உரிமை என்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தை நீங்க பார்ப்பீர்களா என்றால் அவ்வாறான மக்களை தங்களுடைய காணிகளிலே தாங்கள் நிம்மதியாக தங்களுடைய சொந்த காணிகளாக அந்த காணிகளை தனியார் காணிகளாக மாற்றுகின்ற திட்டம் உரிமை என்கின்ற நிகழ்ச்சி என்றால் அரச காணிகளை மக்கள் தங்களுடைய தனியார் காணிகளாக அது மாற்றிக் கொடுக்கின்ற நடவடிக்கைகள் அந்த உரிமையை திட்டம் இவ்வாறு நடக்கும். வேலை வாய்ப்பு உருவாக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கங்களை அரசாங்கம் அதிகமாக செய்து வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கு. பொருளாதார வளர்ச்சி பொறிமுறையில் ஏழைகள் தீவிரமாக ஒருங்கிணைக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற பொழுது கல்வி, பயிற்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம். அதே விடயம் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த விடயங்களை தான் நீங்கள் அதிலும் அதிகமாக எழுத வேண்டியிருக்கும். கல்வி, பயிற்சி, வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அவர்களின் வெற்றி அல்லது தோல்வியை பாராட்டுங்கள் என்கின்ற பொழுது, அதாவது வெற்றி அல்லது தோல்வி விடயங்கள் என்கின்ற பொழுது அவருடைய செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை இந்த விடயத்திலே பாராட்டுவதற்கான அடிப்படை, அவர்கள் வெற்றி அல்லது தோல்வியை பாராட்டுவதற்கான அடிப்படைகள் என்ன என்று தான் அந்த கேள்வியாக இருக்கும். அதுக்கான விடை செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மை. அவர்கள் அதாவது அந்த பொருளாதார வளர்ச்சி பொறிமுறையிலே ஏழைகள் ஈடுபட்டு வெட்கின்ற பொழுது அவருடைய செயற்திறனுக்கு ஏற்ப அவர்களை ஊக்கப்படுத்துவது, பாராட்டுவதை விட ஊக்கப்படுத்துவதும் ரைட். அவர்கள் நிலைத்தன்மை அடைவதற்காக வேண்டி தோல்கின்ற பொழுது அவர்களை தாங்கி கொடுக்கின்ற ஒரு அரசாகவும் இந்த அரசு இருக்க வேண்டும். ஒன்று தாராளமய கொள்கைகள் மற்றும் நவதாராளவாத கொள்கைகள் வேறுபடுத்தி பாருங்க பொழுது குறைந்தபட்சம் மற்றும் விரிவான அரசாங்க தலையீடு. அதுதான் நான் சொல்றேன், தாராளமய கொள்கை என்று நவதாராளவாத கொள்கைகள் என்று வேறுபடுத்தி பார்க்கிற பொழுது தாராளமை என்று சொல்வது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலே அரசு வந்துகிட்டு சில விடயங்களை பாதுகாப்பு சார்பாக மட்டும்தான் மக்கள் அரசுக்கு இறைமையை வளர்த்திருந்தார்கள். அந்த இறைமையை பெற்ற அரசு இருந்தால் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கும். பின்பு வந்த பார்த்தீர்கள் ஒவ்வொரு பகுதியிலுமே மக்களுடைய ஒவ்வொரு தேவை பகுதியிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் கட்டுப்பாடை செலுத்தக்கூடியதாகவும் அதற்கு இன்றியமையாததாகவும் அரசுகள் மாறிவிட்டது. எனவே அவ்வாறான நிலைமையிலே தாராளமய கொள்கைகள் மற்றும் நவதாராளவாத கொள்கைகள் என்ற பொழுது உங்களுக்கு தெரியும், குறைந்தபட்சம் ஒரு கொள்கையிலே மக்கள் அதாவது அரசாங்கத்தின் தலையில் இருக்கின்ற பொழுது அந்த தாராளமய கொள்கைகள் என்றும் நவதாராளவாத கொள்கைகள் என்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அரசாங்கம் வந்து தலையீடு வந்துட்டு மிக பரந்துபட்ட நிலைமையிலே விரிவான முறையிலே அரசாங்கத்தின் தலையீடு இருக்கு. தேவை பக்க கொள்கைகள் மற்றும் விநியோக பக்க கொள்கைகள் என வேறுபடுத்த பார்க்கின்ற பொழுது தேவை நுகர்வில் கவனம் செலுத்துகிறது, உற்பத்தியில் விநியோகம் கவனம் செலுத்துகிறது. அதாவது தேவை பக்க கொள்கைகள் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது தேவையானது நுகர்விலே கவனம் செலுத்துகின்றது. அதாவது தேவை என்பது நுகர்வு பேஸ் பண்ணி அமைகின்றது. அதே நேரம் உற்பத்தியானது விநியோக விடயத்திலே விநியோக கொள்கையிலே கவனம் செலுத்துவதாக அமைகின்றது. அதே போன்று கட்டமைப்பு சரி செய்தல் கொள்கைகள் என்றால் என்ன?
அந்த கொள்கைகளின் விளைவுகள் என்ன என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். கட்டமைப்பு சரி செய்தல் கொள்கைகள் என்றால் அந்த கொள்கையின் விளைவுகள் என்னென்றால் பொருளாதார சீர்திருத்தங்கள் மிக பிரதானமாக இருக்கும். ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பிலே அல்லது வரி கட்டமைப்பா இருக்கலாம், அல்லது ஏனைய உங்களுக்கு தெரியும் கடன் மறுசீரமைப்பு என்ற விடயங்களுக்கு தான் இது சாடி இருக்கிறது இந்த கேள்வி நீங்கள் பார்ப்பீரா என்றால், இவ்வாறான விடயங்களிலே கட்டமைப்பு சரி செய்தல் என்கின்ற பொழுது அதாவது உதாரணமாக வரி கட்டமைப்பு என்கின்ற பொழுது என்ன நடக்கும், பொருளாதார சீர்திருத்தங்கள் அங்கே உருவாகும். ரைட், அதான் இருக்கும். அதே நேரத்தில் கொள்கைகள் என்றால் பொருளாதார சீர்திருத்தங்களை தான் கட்டமைப்பு சரி செய்தல் என்று சொல்லப்படுகின்றது. ரைட், அப்ப அந்த இடத்திலே அந்த கொள்கையின் விளைவு என்னவா இருக்கின்றால் பொருளாதாரத்தில் தாக்கங்களை உருவாக்கும். எவ்வாறான தாக்கங்களை உருவாக்கும்னால் நாங்கள் எவ்வாறான பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வருகின்றோமோ அதற்கேற்றவாறு நேர்நிலையான அல்லது மரநிலையான தாக்கங்களை உருவாக்கும். இந்த இரண்டையும் வைத்து தான் நீங்கள் இதற்கான விடையை எழுத வேண்டியிருக்கு. 15 உலகமயமாக்கல் என்ற பதத்தை விளக்குங்கள் என்கின்ற பொழுது பொருளாதாரங்கள், கலாச்சாரங்கள், தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை உலகளாவிய ஒருங்கிணைப்பு தான் இந்த உலகமயமாக்கமாக இருக்கிறது. அதாவது பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த உலகம் சுருங்கிய நிலையிலே ஒவ்வொன்றோடு ஒவ்வொன்று பின்னிப்பிணைந்தாக ஆகின்ற இந்த ஒருங்கிணைப்பு தான் கோஆர்டினேட் பண்ணப்பட்டிருப்பது தான் உலகமயமாக்கல் என்கிறதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஆதரவு, அதாவது எதிராகவும் 5 வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற பொழுது, அதாவது இப்ப நீ பொருளாதார, கலாச்சாரங்கள், தொழில்நுட்பம் என்கின்ற ஒன்றடையுடன் பொருளாதார வளர்ச்சி, கலாச்சார பரிமாற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம், வேலை உருவாக்கம், மேம்பட்ட வாழ்க்கை தரம் என்பது இந்த இதனினூடாக, அதாவது உலகமயமாக்கலினூடாக ஏற்படுகின்ற ஆதரவான கருத்தாக கொள்ளப்படுகின்றது. எதிரான கருத்தாக நீங்க பார்த்தீங்கன்னா பொருளாதார சமத்துவம், கலாச்சார ஒருமைப்பாடு, வேலை இழப்பு, சுற்றுச்சூழல் சீரழிவு, உழைப்பு சுரண்டலுக்கான வாய்ப்புகள் இந்த உலகமயமாக்கலோட வரும். உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டிய ஒவ்வொரு பகுதியும் உழைப்பு சுரண்டல் என்பது அதாவது லேபர் மொபிலிட்டியினூடாக வருகின்ற ஒரு விடயம். சுற்றுச்சூழல் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகமயமாக்கலினால் ஒரு நாட்டினுடைய அதிகமாக முதலீடுகள் செய்கின்ற பொழுது பிற நாட்டினுடைய முதலீடுகள் இங்கே வந்து குவிக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு பல விடயங்கள் இருக்கும். ரைட், பொருளாதார உலகமயமாக்கல் செயல்முறையின் விளைவாக ஒரு சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்மறையாக பாதிக்கும் காரணிகள் யாவை என்று சொல்லும்போது அந்த நாட்டினுடைய உங்களுக்கு தெரியும் பொருளாதார உலகமயமாக்கல் செயல்முறை விளைவாக ஒரு சார்பு பொருளாதாரம் சொல்லும்போது பொருளாதாரம் அந்த நாட்டினுடைய எந்த ஒரு பொருளாதாரமோ அந்த பொருளாதாரம் இருந்த ஒரு நாடு, பொருளாதார சார்பு என்பது ஒரு நாட்டினுடைய நாடு என்று ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினை ஒத்தரத்து சொல்லாக அமைகின்றது. பொருளாதார சார்பு என்பது அந்த அந்த எந்த நாட்டோடு உலகமயமாதனூடாக எந்த நாட்டோடு ஒருங்கிணைவு ஏற்படுகின்ற அல்லது எந்த அமைப்போடு ஒருங்கிணைவு ஏற்படுகின்ற பொழுதோ அந்த அமைப்பு சார்ந்து நிற்பதாக, தங்கி நிற்பதாக இந்த பொருளாதார உலகமயமாதல் என்பது தங்கி நிற்கின்ற நிலைமையை, டிபெண்ட் ஆன் ஆகின்ற நிலைமையினை ஏற்படுத்துவது இந்த விளைவாக பொருளாதார உலகமயமாக்கல் விளைவாக ஏற்படுகின்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய தொழிற்சந்தை பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தங்கி நிற்கின்ற அதனோடு ஒருங்கிணைக்கப்படுகின்ற நாட்டினுடைய பொருட்தன்மையும் பாதிக்கப்படுகின்ற உலகமயமாக்கலினால் ஒரு நாட்டினோடு வங்குரோத்து நிலையை, பேங்க்ரப்ட் நிலைமை அடைகின்ற பொழுது சகல நாடுகளையும் ஏதேனும் முறைகளை பாதிக்கப்படுகின்ற நிலைமையை காணலாம். உள்ளூர் தொழில்களின் இழப்பு என்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திலே அது உலகமயமாக்கல் செயல்முறை ஒரு சார்பு பொருளாதாரம் உருவாக்குவதாக உள்ளூர் தொழில்களுடைய வேலை வாய்ப்பு இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. டிஜிட்டல் உலகமயமாக்கலின் செயல்முறை விளக்குகின்ற உலகளாவிய டிஜிட்டல் இணைப்பு மற்றும் ஒன்றுக்கொண்டு சார்ந்திருத்தல். ஒரு தெரியும் டிஜிட்டல் உலகமயமாதல் நவீன ஒரு சொல்லாக கையாளப்படுகின்றது. டிஜிட்டல் முறையினூடாக உலக நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில இருக்கின்றது தான், ஒன்றுக்கொண்டு சார்ந்திருக்கிற நிலைமை தான் டிஜிட்டல் உலகமயமாக குறிக்கின்றது. 4 புள்ளிகளில் தயாரிப்பு கலாச்சாரங்களில் கலாச்சார உலகமயமாக்கல் செயல்முறையின் தாக்கத்தை குறிப்பிடவும் என்கின்ற பொழுது அதாவது 4 விடயங்களை குறிப்பிடுகின்ற பொழுது 4 விடயங்களை குறிப்பிடுக என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கல்வியது. தயாரிப்பு கலாச்சாரங்களில் கலாச்சார உலகமயமாக்கல் செயல்முறை ஒரு தாக்கத்தை குறிப்பிடும் என்கிற பொழுது ஒரே மாதிரியாக்கம், பன்முனைத்தன்மை, நுகர்வோர் நடத்திய மாற்றங்கள், உலகளாவிய வர்த்தகம், இந்த விடயங்கள் நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு நீங்கள் முன்பு பார்ப்பீர்களாக இருந்தால் கலாச்சார உலகமயமாக்கல் நிகழ்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கும் ஒரு தூய கலாச்சாரமும் அல்லது ஒரு பெக்யூலரி கலாச்சாரமும் இருந்ததை காணலாம். ஆனால் கலாச்சார உலகமயமாக்கல் என்பதன் பின்பு ஒரே மாதிரியாக்கம் நிகழ்வதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் கலாச்சாரம் சகல இடங்களிலுமே நீங்கள் பார்ப்பதாக இருக்கு. பன்முகத்தன்மை ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதோடைய நுகர்வை நடத்தை மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நுகர்வுடைய தெரிவு, அவருடைய நடத்தை, அதாவது நுகர்வோர் தெரிவுடைய மிக பிரதான மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்பு இந்த சார்பு பொருளாதாரங்களிலே தங்கியிருக்கின்ற நிலைமையிலே, உள்ளூர் நுகர்வுகளை தங்கியிருக்கின்ற நிலைமையிலே இருந்த நுகர்வோர் தெரிவுகள் மற்றும் நுகர்வு முறைமைக்கும் தற்போது இருக்கின்ற நிலைமைக்கு வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். உலகளாவிய வர்த்தகம் மிக கலாச்சாரம் சார்ந்து உலகளாவிய வர்த்தகங்கள் அதிகமாக இடம்பெறும். உதாரணமாக நீங்கள்
ஆடை ரீதியான விடயங்களை இது கொள்ளலாம். 16 நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை நன்மைகள் என்னென்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், வலுவான நிர்வாக சக்தி மற்றும் திறமையான முடிவெடுக்கிற உங்களுக்கு தெரியும். இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை சாதகமான தன்மை என்ற பொழுது ஒரு அசைக்கும், அதாவது வலுவான நிர்வாக சக்தி என்ற பொழுது தன்னாட்சி முறையினூடாக தான் அதாவது உறுதியான முறையிலே முடிவுகளை எடுத்து அதனை அமுல்படுத்துவதிலே நிலையாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைவேற்று ஜனாதிபதி முறைமைக்கு இருக்கின்றது. இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஊடாக சில விடயங்களுக்கு அதாவது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பினை நிறைவேற்று ஜனாதிபதி முறை வழங்குகின்றது. அதை ஒழிப்பதால் என்ன பயனா, அதுக்கு எதிரான கருத்தாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிகார துஷ்பிரயோகம் வாய்ப்பு வரையும் ரைட் மற்றும் காசோலைகள் மற்றும் நிலுவைகள் இல்லா, அதாவது என்ன விடயம் என்றால் ஒழிப்பதால் என்ன பயன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த விடயங்கள், அதாவது அதிகார துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவதூடாக மற்றும் ஊழல் மோசடியினூடாக உங்களுக்கு தெரிந்திருக்கு மிக அதிகமான நிலுவைகள் நாட்டில், அதாவது இது நேரடியாக இந்த சொல்லானது என்று சொன்னால் அதை ஒழிப்பதால் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது உலக அதாவது நாடுகளிலே கடன் பெற்றிருக்கின்ற இந்த நிலைமை அந்த நிலைமையினூடாக ஏற்பட்டதாக இங்கே கருதப்படுகின்றது. சட்டமன்ற செயற்பாட்டில் அடையாளம் காணப்பட்ட பாராளுமன்ற சுயாட்சி என்ற சொல்லை விளக்குகின்ற போது சட்டமன்ற முடிவெடுப்பதில் சட்டமன்ற செயற்பாட்டில் அடையாளம் காணப்பட்ட பாராளுமன்ற சுயாட்சி என்பதும் சட்டமன்றமானது முடிவெடுப்பதில் சுயாட்சி எதிர்நிலை தங்கியிருக்காமல் நேரடியாக அவர்களை முடிவெடுப்பதிலே அவர்கள் தனித்து அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது என்னுடைய தலையிடம் இல்லாமல் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் சில இடங்களில் பார்ப்பீர்கள் என்றால் முடிவெடுப்பதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் மந்திரி சபையினுடைய தாக்கம் மிக பிரதானமாக இருக்கும். அல்லது சட்டமன்றம் முடிவெடுத்தால் அதனுடைய இவர் ஜனாதிபதி ஒப்பமிட்டால் அது அரசு ஆட்சியாக அதாவது சட்டமாக மாறுகின்ற நிலைமையெல்லாம் இல்லாமல் பாராளுமன்றம் நேரடியாக முடிவுகளை தீர்மானங்களை எடுத்து சட்டங்களை ஆற்றுகின்ற அந்த தன்மை தான் பாராளுமன்ற சுயாட்சி என்று வழங்கப்படுகிறது. மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் எவ்வாறு ஜனநாயக ஆட்சி பாரம்பரியத்தை கடைபிடிக்க உதவுகின்றன என்பதை விளக்கு என்கின்ற பொழுது உரிமைகளை நிலைநாட்டுவது ஜனநாயக கோட்பாடுகளை பேணுகின்றது. இதுதான் மனித உரிமைகளிலே மற்றும் கடமைகள் எவ்வாறு ஜனநாயக ஆட்சி பாரம்பரியத்தை கடைபிடிக்க உதவுகின்றன இந்த விடயங்கள் தான். உரிமைகளை கொடுப்பது மாத்திரமல்ல அதை நிலைநாட்டுவதான ஜனநாயக கோட்பாடுகளை மிக திறம்பாக பேணுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. எதை செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கலாம் என்கிற பொழுது உங்களுக்கு தெரியுமே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயந்திரங்களால் உருவகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு. அதான் நீங்கள் யாரும் கேட்டால் இதை நீங்கள் சிறப்பாக எழுத வேண்டும். என்பது இயந்திரங்களால் உருவகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும். அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதங்களை கொடுங்க. அதாவது செயல்திறன் மற்றும் புதுமை, பாதுகாப்பு, வசதிப்படுத்தல் மற்றும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் மிக பிரதானமாக இந்த ஆர்டிபிஷியல் ஏனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி பங்களிப்பதுதான் அதுக்கு ஆதரவாக. எதிரான என்றால் வேலை இழப்புதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். மற்றும் நெறிமுறை கவலைகள் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், கலாச்சார ரீதியான மற்றும் ஒழுக்கவியல் ரீதியான நெறிமுறைகளிலே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் மிக மோசமாக கவலையாக காட்டப்படுகிறது. தனியுரிமை படையெடுப்பு என்ற இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய தனி மனித உரிமைகள் மற்றும் அதற்கான மீறல்களிலே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள். சார்பு என்கின்ற பொழுது மனிதன் அதிகமாக தங்களுடைய கண்டுபிடிப்புகள் கிரியேட்டிவிட்டியிலிருந்து விடுபட்டு மனிதன் இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்து பயணிக்கின்ற ஒரு விடயம் ஏற்படலாம். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 55 64 ஆதரவாகவும் எதிராகவும் 4 வாதங்களை கொடுங்கள் என்கின்ற பொழுது ஆதரவாக நீண்ட தொழிலாளர் பங்களிப்பு கிடைக்கப்படுகின்றது. ஓய்வூதியத்தை விட அவர்களுக்கு அந்த நிலைத்த தன்மை ஒன்று நாட்டுக்கு பலனாக கிடைக்கின்றது. அடுத்தது அவருடைய அனுபவங்களை, அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு மனிதன் 40 ஒரு எக்ஸ்பர்டாக அனுபவம் உள்ளவராக மாறுவார். அவருடைய அனுபவங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் பல பொருளாதார நன்மைகள் ஏற்படுகின்றது. ஆனால் எதிர்பார்க்க இளைஞர்களுக்கு வேலை ஒரே படையணி நிலைத்து நிற்கின்ற பொழுதோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இனிமையான அவதி உருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வரையறுக்கப்பட்ட பதவி வாய்ப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர்கள் அதே குறிப்பிட்ட சேவைகள் மற்றும் ஆளணி காணப்படுவதால் பதவி உயர்வு வாய்ப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கும். ரைட், அதோடு அவர்கள் அதிகமாக இவ்வாறான வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுகின்ற போது உடல்நல குறைபாடுகள் ஏற்படுவதற்காக இருக்கும். இவ்வாறான விடயங்கள் ஏற்படும். தொழில் மன அழுத்தம் என்றால் என்ன என்கிற போது வேலை தொடர்பான
காரணிகளால் மன அழுத்தம் ஒருவனுக்கு ஏற்படுவதுதான் தொழில் மன அழுத்தம். அதாவது தொழில் சார்பான காரணிகளால் ஏற்படுகின்ற, உங்களுக்கு தெரியும் தொழில் காரணி என்கின்ற பொழுது அவர் தொழில் தொழிலுடைய தன்மைகள், தொழிலகம் மற்றும் தொழில் சார்பான புற காரணிகள், மற்றோடு உள்ள காரணிகள், இந்த விடயங்களினால் அவருக்கு சம்பளம் மற்றும் அவருடைய வருமானம், அதனால் ஏற்படுகின்ற பயணங்கள், தொழில் அமைவிட இந்த மாதிரியான ஒருவருக்கு மனநிலை அழுத்தம் ஏற்பட்டால் அதுதான் வேலை தொடர்பான தொழில் மன அழுத்தம் என்று குறிப்பிடப்படுகின்றது. தொழில் அழுத்தத்தை பாதிக்கும் சில காரணிகளை குறிப்பிட வேண்டும். பணிச்சுமை, அதாவது ஒரு ஒர்க் லோடு என்பது ஒரு விடயமாக இருக்கும், மற்றும் அந்த ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் ஒரு விடயமாக இருக்கும் சூழல், மற்றும் உறவுகள் என்கின்ற பொழுது தொழில் ரீதியான அவர்களுக்கு ஏற்படுகின்ற உறவுகள் நல்லுறவாக அல்லது அதிகார ரீதியான உறவுகள் மோசமான நிலைமையில் இருக்கின்றோம், அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். வேலை பாதுகாப்பின்மை, தொழில் என்பது அவருக்கு அரசு தொழில்கள் என்பது அதிகமாக பாதுகாப்பானதாக இருக்கும். ஆனால் சில வேலைகள் வந்துட்டு, அதாவது தனியார் வேலைகளாக இருக்கும், வேலைகளிலே அவருக்கு செக்யூரிட்டி அது குறைவாக இருந்தால் அது பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாகும். தொழில் மன அழுத்தத்தால் ஏற்படும் பிரச்சனை என்பது உடல்நல பிரச்சனை உருவாகும், மற்றும் அவர் உடல்நலம் அவருடைய பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், அதிகமாக ஹார்ட் அட்டாக், பிரஷர்ஸ் அதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு உற்பத்தி திறன் இழப்பு என்பது அவர் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டால் அவரால் செயற்திறனான உற்பத்தி திறன் மிக்க சேவையினை அல்லது தொழிலினை யாருக்கும் வழங்க முடியாத நிலைமை அவருக்கு ஏற்படும். ரைட், ஒரு நிறுவனமாகவும் குடிமகனாகவும் தொழில் சார்ந்த அழுத்தத்தை தடுக்க என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் ஆதரவான அமைப்புகள், அதாவது தொழில் சார்பாக அவருக்கு வெல்ஃபேர் செய்கின்ற, நலன் நோன்புகை செய்கின்ற அமைப்புகளை அமைத்து அவை வலுவுற்றாக்குவதும், அந்த அமைப்புகள் வினைத்திறனாக செயற்படுவதும், பணிச்சுமை மேலாண்மை என்கிற பொழுது அவர்கள் ஒர்க்லோடை குறைத்து அவர்களுக்கு உரிய பணியை உரிய நேரத்தில் நிறைவேற்றிக் கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு பணி கொடுத்து அதன் சார்பாக அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு முகாமைத்துவம், அதாவது மேலாண்மை செய்யப்பட வேண்டும். மனநல திட்டங்கள், அதாவது அவர் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு கவுன்சிலிங் வழங்கி அவருடைய மனநல ஊக்குவிப்புகளை மேம்படுத்தலை மேற்கொள்கின்ற திட்டங்கள் சார்பாக நாங்கள் முதலிட வேண்டும். ரைட், இந்த நாட்டில் வெளிநாட்டு பல்கலைக்கழக கிளைகளை நிறுவுவதன் நன்மைகள் என்ன என்கின்ற பொழுது தரமான கல்வி, பல்வேறு கண்ணோட்டங்கள், பொருளாதார நன்மைகள் என்ற விடயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது கல்வி மட்டங்களிலே போட்டி வரும், மற்றொரு தரமான பல்கலைக்கழகங்கள் நாட்டிலே உருவாகின்ற பொழுது குவாலிட்டி எஜுகேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது பல்வேறு கண்ணோட்டங்கள் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், போட்டித்தன்மை நிகழ்கின்ற பொழுது பல்வேறு இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஏரியாஸ்லேயே அவர் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், துறை சார்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் சார்பான கிளைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுதும் மக்களுடைய பார்வையும் மக்களுடைய விருத்தியும் துறைகளும் வேறுபட்டதாக காணப்படுவதுதான் அது குறிக்கின்றது. பொருளாதார நன்மை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு பலன்கள் வருவதால் அதிகமாக பொருளாதார நன்மை என்கின்ற பொழுது உட்கட்டமைப்பு, கல்வி சார்பான உட்கட்டமைப்பு விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதிலிருந்து வெளிவரக்கூடிய பாதகமான சூழ்நிலை உள்ளூர் அடையாள இழப்பு என்கின்ற பொழுது எங்களுக்கு உள்ள இருக்கின்ற அந்த தனித்துவம், கல்வி சார்பான ஒரு பிக்னிக் இழக்கப்படும். உங்களுக்கு தெரியுமா, இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் அதிகமாக வந்த பின்பும் தனியார் பல்கலைக்கழகம் அதிகமாக பின்பும் அந்த நாடுகளிலே உங்களுக்கு தெரியும் போலியான சான்றிதழ்கள், போலியான பட்டங்கள் அதிகமாக இந்த விடயங்கள்லாம் இருக்கின்றது. ரைட், மூளை வடிகால் வள ஒதுக்கீடு சிக்கல்கள் என்கின்ற விடையிலே உங்களுக்கு தெரியும், இங்கே மூளை, அதாவது இலங்கையினுடைய ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு மூளைகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக குறைவாக வழங்கப்படுவதோடு வள ஒதுக்கீடுகளில் சிக்கல்கள் என்கின்ற பொழுது அரசுக்கும் தனியாருக்கும் வள ஒதுக்கீடுகளில் மிகப்பெரிய பிரச்சனையை அந்த ஒரு நாடு எதிர்கொள்ளும். உள்ளூர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்த என்ன பல்கலை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்கிற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், பல்கலைக்கழகங்களில் தற்போது நாங்கள் அதிகமாக சிலபஸினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அத்தோடு ஆசிரியர் பான்மை விருத்தி நிலையங்கள், அவ்வாறான பல விடயங்களினூடாக உங்களுக்கு தெரியும், அதோடு ஆசிரியர்களுக்கு மேல்நாட்டு வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் புலமை பரிசீலனை வழங்கி அவர்களை வான்மையாளர்களாக்குவதனூடாக ஆசிரியர் மேம்பாடு ஏற்படுகின்றது. உட்கட்டமைப்பு மேம்பாடு அதிகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களை சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு சமனானதாக அல்லது போட்டியிடுவதாக அல்லது வலுக்குண்டதாக மாற்றுவதற்காக அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாரம்பரிய பாதுகாப்புக்கும் மனித பாதுகாப்புக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாரம்பரிய ஒரு ரைட், அதாவது அரசினுடைய பாதுகாப்பு, அதாவது மாநில பாதுகாப்பு கவனம் என்கிற போது அரசு பாதுகாப்பு தொடர்பாக கவனம் எடுக்கிறது, மனித தனிப்பட்ட நலனில் கவனம் செலுத்துவாங்க. அதாவது அரசு வந்துட்டு பாதுகாப்பு தொடர்பாக கவனம் மேற்கொள்கின்ற பொழுது மனிதர்கள் தன்னுடைய தனிப்பட்ட நிலையில் கவனம் செலுத்துவாங்க. அதாவது இதுதான் இந்த இரண்டு பாரம்பரிய பாதுகாப்புக்கும் மனித பாதுகாப்புக்கும் வித்தியாசம். அதாவது அரசு பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்தி வந்ததெல்லாம், அதாவது பாதுகாப்பு தொடர்பாக அரசு கவனம் செலுத்தி
வந்த நிலை அது பாரம்பரிய பாதுகாப்பாகும். அதபடி தனிப்பட்ட நிலையில ஒரு மனிதனும் கவனம் எடுத்துக் கொள்வது தான் மனித பாதுகாப்பாகவும் எடுக்கப்படுகிறது. சில இணைய ஆபத்துகளை குறிப்பிடவும் என்ற பொழுது சைபர் புல்லிங், பிஷிங், அடையாள திருட்டு, உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் ஸ்டீல் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த 3 விடயங்களையும் நீங்கள் குறிப்பிடலாம். இணைய பாதுகாப்பிற்கு அரசுகள், பிராந்திய அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் என்ன நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது சர்வதேச ரீதியிலே இவை பெரிய சவாலாக விளங்குகின்ற நிலைமையினால் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகள் மிக கட்டாயமாக காணப்படுகிறது. அதேவேளை நாடுகளுக்கு இடையிலான பொதுவான விதிமுறைகள், நியமங்களை ஏற்படுத்துவதனூடாகத்தான் இவ்வாறான சைபர் கிரைம்ஸுக்கு நாங்கள் தடுப்புகளையும் பிரச்சனைகளையும் வைக்கிறோம். உதாரணமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒருவர், இலங்கையில் இருக்கின்ற ஒருவரிடம் திரட்டினூடாக, பிளாக்மெயிலினூடாக அவர் சைபர் புல்லிங் செய்து கொண்டிருந்தாராக இருந்தால் அந்த விடயத்திற்கு எதிராக இலங்கை அரசினை, இந்தியாவின் அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அல்லது பொதுவான விதிமுறைகள், நியமங்கள் இல்லாது நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கவோ இழப்பீடுகளை பெற்றுக் கொள்ளவோ எந்தவித வழிகளும் இல்லை. எனவே விழிப்புணர்வு பிரசாரங்கள் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், பிராந்திய அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இந்த விடயங்களை இணைய பாதுகாப்பு தொடர்பாக அதுக்கான கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மிக அதிகமாக முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. கருக்கலைப்பு என்றால் என்ன என்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். ஒருவர் கற்பத்தின் நிலையில் ஆரம்பித்து அவருடைய கற்பத்தினுடைய முடிவுதான் கருக்கலைப்பு என்று சொல்லப்படுகின்றது. சட்ட ரீதியற்ற கருக்கலைப்பு, சட்ட ரீதியான கருக்கலைப்பு என்று பல விடயங்கள் இருக்கிறது. பல நாடுகள் இந்த கருக்கலைப்பினை சட்ட ரீதியாக ஆக்கியிருக்கிற வேலை, இன்னும் சில நாடுகள் இதை விடயத்தை சட்ட ரீதியற்றதாக ஆக்கி இருக்கின்றது. இலங்கையில் சமீபத்தில் சட்டபூர்வமாக்கப்பட்ட கருக்கலைப்பு எந்த வழக்குகளில் பயன்படுத்தப்படலாம் என்ற பொழுதும் இந்த இலங்கையிலே கருக்கலைப்பு என்பது சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது சில விடயங்களுக்கு. அதாவது உடல்நல ஆபத்து, கற்பழிப்பு, கருவின் அசாதாரணங்கள் மற்றும் தாய்வழி ஆரோக்கியம், இந்த 4 விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த 4 வழக்குகள் என்கின்ற பொழுது, இந்த 4 வழக்குகள் என்கிற பொழுது கேஸ் அல்ல, கோர்ட் கேஸ் அல்ல, வழக்குகள் என்கிற நடைமுறைகள். உடல்நல ஆபத்து, அதாவது ஒருவருக்கு இந்த கருவை வைத்துக் கொள்வதால் உடல் நலம் ஆபத்து ஆகுது, உயிருக்கு ஆபத்து என்கிற பொழுதும் கலைக்க முடியும். கற்பழிப்பினால் ஒருவருக்கு கரு உண்டாகிற போது அவருக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அவரால் அந்த கற்பழிப்பினூடாக உருவாகிய சிசுவை வளர்க்காமல் அதை அழித்துக் கொள்வதற்கும், கருவினான நிலைமை அசாதாரணங்கள், அதாவது கரு தன்னுடைய மாறுபாடு, உருக்குலைவு மாதிரியான விடயங்களை எதிர்நோக்கின்ற பொழுது அவர் கருவை கலைத்து விட முடியும். தாய் வழி ஆரோக்கியம், தாய் வழி ஆரோக்கியம் என்கிற பொழுது தாய் ரீதியான விடயங்கள் கருவில் தாக்கம் செலுத்துகின்ற பொழுது, கரு பிறந்தால் கருவுக்கு விடயங்கள் பிரச்சனையாக இருக்கும், தாய் வலிக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரச்சனையாக இருக்கும் என்கிற பொழுதும் அதை கலைத்து விட முடியும். கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்குவதற்கு ஆதரவாக எதிராகும் தலா 4 வாதங்களை கொடுங்கள் என்கிற பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பெண்களின் உரிமை சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டியிருக்கும், கரு சார்பாக சுகாதாரம் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கும், ஆதரவாக மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கின்ற ஒரு விடயம் ஆதரவான விடயம், சமூக சமத்துவம் என்கின்ற ஒரு விடயம் ஆதரவான விடயம், எதிராக வாழ்வதற்கான உரிமை அந்த சிசுவுக்கு இருக்கின்றது என்பது நாங்கள் அது சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கும். ஒழுக்கம் என்பது அதாவது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் உளவியல் தாக்கம் என்ற பொழுதோ இந்த கருவியை கலைப்பதனூடாக எவ்வாறான உளவியல் தாக்கங்களை தாக்கி ஏற்படுகின்றதை பார்த்ததாக பாலின ஏற்றத்தால் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை கருவிலை வைத்து கலைத்து நான் விரும்பிய குழந்தைகளை மாத்திரம் பெற்றுவதற்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சுகாதார ஆய்வின்படி, சுகாதார ஆய்வு அறிக்கையின்படி எந்த வயதினர் கருக்கலைப்பு செய்வது அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் என்கின்ற இடத்திலே அதிகமாக இளவயது குழுக்கள் தான் அதிகமாக கருக்கலைப்பு செய்வதிலே ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது அந்த மேஜர் ஆகுவதற்கு இடைப்பட்ட வயதிலிருந்து 22, 23 வயதுக்கு உட்பட்ட காலத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. வயது எல்லைகள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதனை நீங்கள் 16 இருந்து 24 வயதாக நீங்கள் அதை அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள். அவ்வாறு காட்டப்படலாம். அந்த வயதுக்குள், அந்த எல்லைக்குள் காட்டப்படுகின்ற வயதை நீங்கள் கட்டமிட்டு காட்டுங்கள். அதை பாதித்த சமூக, பொருளாதார, கல்வி மற்றும் விளிமியங்களில் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளை தனித்தனியாக குறிப்பிடவும் என்கிற பொழுது சமூக, அதாவது இந்த விடயங்கள் சமூக இழிவு, பொருளாதார சுமை, கல்வி சீர்குலைவு, தார்மீக சங்கடங்கள், இந்த விடயம் தான் இதை அதை பாதித்து என்கின்ற பொழுது மேலே குறிப்பிட்ட, அதாவது சுகாதார எந்த கருக்கலைப்பு செய்வது ஏன் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றுதான் இதுல காரணம். சமூக இழிவு, அதாவது தங்களுக்கு அவமானம் உருவாகும் என்ற அடிப்படையிலே, பொருளாதார சுமை, சில வேளை இவர்கள் என்ன இருந்தால் பொருளாதார சுமை அதிகமாக இருக்கின்ற பொழுது இந்த குழந்தையை பிரசவித்து அதனை தாங்க முடியாத நிலைமையிலும், கல்வி சீர்குலைவு என்ற பொழுது மாணவர்கள் கல்வி நிலைமையிலே பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்றும், தார்மீக சங்கடங்கள் என்கின்ற பொழுது தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள்.
எந்த சூழ்நிலையிலும் கருக்கலைப்பை அணுகல் பாலின சமத்துவத்துக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துது என்பதை விளக்குகின்றோ அணுகல் மற்றும் விளைவுகளில் சம பங்கு சவால்களை அது கொண்டிருக்கின்றது. அதாவது கருக்கலைப்புக்கான அணுகல் பாலின சமத்துவ பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் எதற்காக அந்த கருக்கலைப்பு நடத்துகின்ற பொழுது அந்த அப்ரோச் பண்ணுகின்ற முதல், அதாவது உங்களுக்கு தெரியும் பலவந்தமாக கருக்கலைப்பு விடயங்களிலே அதாவது ஆடவரோ அல்லது அவருடைய துணையாரோ ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மற்றும் விளைவுகளை சம பங்கு சவால்கள் என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளிலே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பெண்கள் தான் அதிகமாக அந்த விளைவுகளிலே பாதிக்கப்படுகிறார். எனவேதான் அது பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது என்பதை நீங்கள் மேற்கோள் காட்ட வேண்டும். இலங்கையில் உள்ள சில உயர்கல்விகளில் கல்விகளில் கொடுமைப்படுத்தல் இன்னும் அவதானிக்கப்படுகிறது. தற்போதைய தலைமுறை மாணவர்கள் அதில் நுழைய செய்த காரணம் என்ன? சகாக்களின் அழுத்தம், சமூக படிநிலை, ஆதரவின்மை, இந்த விடயங்கள் தான் கொடுமைப்படுத்தல் என்கிற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கை உயர்கல்விகளில் கொடுமைப்படுத்தல் என்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த ரேகிங் போன்ற விடயங்களை, டீசிங் போன்ற விடயங்களை தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் தோழர்களுடைய அழுத்தம், பிரஷர் போன்ற விடயங்களினால் அவர்கள் மாணவர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள். சமூக படிநிலை என்கின்ற பொழுது கீழ்நிலை மட்ட மாணவர்கள் அல்லது ஏழை நில மாணவர்கள் அல்லது கீழ் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை மேட்டுக்குடியினர் அங்கே காண்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு ஆதரவின்மை என்கின்ற பொழுது இவர் சார்பான இந்த பாதிக்கப்படுகின்ற இந்த வல்னரபிள் அல்லது எஃபெக்டட் பீப்புள்ஸுக்காக ஆதரவு நிலைமைகள் மிக குறைவாகவே இருக்கின்றது. இந்த இடையே தான் கொடுமைப்படுத்தல் என்கிற அவதானிக்கப்படுகிறது. புதிய மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் என்கின்ற பொழுது சரி செய்தல், கொடுமைப்படுத்தப்படுதல், கல்வி அழுத்தம் என்கிறது உங்களுக்கு தெரியும். புதிய மாணவர்கள் இதுக்கேற்ப பிளெக்சிபிள் ஆகி இந்த விடயங்களுக்கு புதிதாக தாங்கள் எதிர்கொள்கின்ற அந்த என்வைரன்மெண்டலுக்கு அவர்கள் பிளெக்சிபிள் ஆகி அதற்கேற்ப ஏந்து போகின்ற விடயங்களில் அவர்கள் சிரமங்களை எதிர்கொடுத்துக் கொள்கிறார்கள். புதிதான ஒரு என்வைரன்மெண்ட்டுக்கு அவர்கள் அடாப்ட் ஆகுவது. அடுத்தது கொடுமைப்படுத்தப்படுதல் என்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த டீசிங் விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். கல்வி அழுத்தம் என்கின்ற பொழுது அவர்கள் கல்வி ரீதியாக பல்வேறு எதிர்கொள்கின்ற அந்த புறப்பகுதிகளிலே அல்லது அந்த விடயங்களிலே உயர்கல்வியிலே எதிர்கொள்கின்ற அழுத்தங்களை நீங்கள் குறிப்பிட்டு எழுதலாம். உயர்கல்வி அமைப்பிலிருந்து கொடுமைப்படுத்தலை அகற்ற என்ன பயனுள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு முதலாவதாக ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட் அப்படி நான் சொல்லி இருந்தேன். முதலாவதாக நாங்கள் கவுன்சிலிங் அல்லது ஆலோசனை அல்லது பிரெயின் ஸ்டோமிங் செய்து அவருடைய மாற்றுவது, அவர்களுடைய உடலை அவருடைய மனநிலையை தேற்றுப்படுத்துவது அல்லது அவர்களை தங்களுடைய பக்கங்களுக்கு கொண்டு வருவது அல்லது நாங்கள் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்காக அவர்களை வசைந்து கொள்ளுமாறு ஆலோசனை கொடுப்பது, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அது சாதாரண நிகழ்ச்சிகளை நடத்துவதனூடாக இந்த கொடுமைப்படுத்தலை குறைக்க முடியும் என்று சொல்லுவோம். அத்தோடு கடுமையான கொள்கைகள் என்ற பொழுது இந்த தளர்வான கொள்கையினூடாக அல்லது குறைந்தபட்ச தண்டனைகளூடாக எச்சரிக்கைகளினூடாக இந்த விடயங்களை நாங்கள் அகற்ற முடியாது. எனவே கடுமையான கொள்கைகள் இதற்காக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. தரமான கல்வி மாற்ற செயல்முறை எவ்வாறு அதற்கு பங்களிக்கும் என்பதை குறிப்பிட என்கிற பொழுது தரமான கல்வி உள்ளடக்கிய சூழலை வளர்க்கிறது என்கிற பொழுது தரமான கல்வி என்கின்ற பொழுது தரமான கல்வி என்கின்ற பொழுது இன்க்ளூசிவ் என்வைரன்மெண்ட் என்று சொல்லுவாங்க. உள்ளடக்கிய சூழல் சகலரையும் உள்ளடக்கிய தாழ்த்தப்பட்ட மக்கள், விசேட மக்கள் என்று பல மக்கள்களையும் ஒரே இதிலே அரவணைத்து செல்கின்ற ஒரு நிலைமை தான் தரமான கல்வி என்று சமத்துவமான கல்வியை வழங்குகின்ற என்று சொல்ல முடியும். எனவே தரமான கல்வி மாற்ற செயல்முறையானது வந்துகிட்டு இவ்வாறான விடயங்களிலிருந்து தடுக்கும் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டி இருக்கும். மூளை வடிகால் என்றால் என்ன என்பது திறமையான நபர்களின் வெளியேற்றம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மூளை வடிகால் என்பது திறமையான நபர்களுடைய வெளியேற்றம் தான் மூளை வடிகால் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நீங்க பல விடயங்களை இந்த சொல்லாடல்களை சொல்லி எழுத வேண்டி இருக்கும். இந்த லேபர் மொபிலிட்டி, அதாவது நகரமயமாதல், இந்த விடயங்களால் மூளை வடிகால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மிக்ரேஷன் போன்ற விடயங்களுக்கு நீங்கள் இந்த பிரச்சனைகளை காரணம் காட்டி எழுதலாம். மூளை வடிகால் காரணமாக ஒரு நாடு எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் என்ன என்கின்ற பொழுது அதாவது அந்த மூளை திறமைசாலிகள் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. திறன் பற்றாக்குறை அந்த நாடினுடைய வந்துகிட்டு ஸ்கில்டு பலனுள்ள திறனுள்ள ஊழியர்கள் மற்றும் அதாவது எக்ஸ்பர்ட்கள் உடைய பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அத்தோடு எவ்வாறாக இருப்பார் என்று சொன்னால் மூளை கழிவு என்கின்ற சொல்லி பார்ப்பீர்களாக இருந்தால் மிக குறைந்த மட்டத்திலே இருக்கின்ற அவர்களை முன்கொண்டு சென்று அவர்கள் என்ன செய்வார்களாக இருந்தால் வேலை வாங்குகின்ற தொழில் நிலையிலே ஈடுபடுத்தக்கூடிய அதாவது தொழில் நிலைமையிலே பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மூளைச்சிதைவை தடுக்க எடுத்துக்கக்கூடிய பயனுள்ள நடவடிக்கைகள் என்ன என்கின்ற பொழுது ஊக்கத்தொகைகளை வழங்குவதால் வாய்ப்புகள், தக்க வைப்பு கொள்கைகள், பாலான இந்த 3 விடயங்களினூடாகவும் அவர்கள் வெளியேற்றத்தை
அவர்கள் இங்கே இருப்பதற்கான வாய்ப்புகளை, அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை கொடுப்பது, தக்க வைப்பதற்கான ஏனைய கொள்கைகள், அவர்களுக்கான மிகமான அவர்களை கவரக்கூடிய வகையிலே இலங்கையுடைய சொல்லாளர் கொள்கைகளை அமைத்துக் கொள்வது மிக பிரதானமாக. இது தொழில் சார்பாக மூளை வெளியேற்றத்தை மட்டும் நாங்கள் சொல்வதை இல்லை. இந்த இடத்துல மூளைச்சிதைவு தடுக்க என்றது வராது. உங்களுக்கு தெரியும், மூளை வடிவு அல்லது மூளை படைகள் வெளியேற்றம் என்கிற சொல்லித்தான் அந்த இடத்துல பாவிக்கப்படும். சிதைவு என்பது அல்ல. இந்த ஊடாக ஒரு தேசிய குடிமகனாக சிந்திக்கும் மனப்பான்மை அதற்கு எவ்வாறு பங்களிக்கும் என்பதை குறிப்பிடவும் என்கிற இடத்திலே ஒரு தேசிய மனிதனாக குந்திக்கும் மனப்பான்மையானது தொழில் தேர்வுகளில் தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க. அதாவது ஒரு தேசிய குடிமகனாக சிந்திக்கப்படும் அவர் எவ்வாறு சொல்வார், நான் இந்த நாட்டிலே கல்வி கற்றேன், இந்த நாட்டினுடைய வரியிலே நான் கல்வி கற்றேன், இந்த நாடு தற்போது பின்தங்கிய நிலைமையிலே அல்லது நெருக்கடி நிலைமையிலே இருக்கிறது, இந்த நாட்டிலே இந்த மக்களுக்காக வேண்டி இந்த நலனை ஊக்குவிப்பதற்காக வேண்டி இந்த நலனை இந்த நாட்டை விருத்தி செய்வதற்கான முயற்சியில் நான் நின்று செயற்பட வேண்டும், மாறாக தான் சார்ந்த நலன்களுக்காக முன்னுரிமை கொடுத்தான் வெளியேறக்கூடாது என்பதுதான் ஒரு தேசிய மனதாக சிந்திக்கும் மனப்பான்மை என்பது குறித்து காட்டுகின்றது. மத்திய கிழக்கில் பெண்களின் தொழிலாளர் இடம்பெயர் உருவாக்கிய சமூக பிரச்சனைகள் என்ன என்கின்ற பொழுது தொழிற்சுரண்டல் அதிகமாக ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவருடைய முகவரிலிருந்து ஆரம்பித்து தொழிலாளர் இருந்து ஆரம்பித்து அவருடைய குடும்ப முறையிலே அவருடைய தொழிலை சுரண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குடும்ப பிரிவினைகள் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பெண்களுடைய தொழிலாளர் படையெடுப்பு சமூக கட்டமைப்பை குலைவை ஏற்படுத்துவதோடு குடும்ப கட்டமைப்பு சிதைவடைந்து அந்த குடும்ப கட்டமைப்பு சிதைவடைந்து குடும்பங்களிலே பிரிவினைகள், கணவன் மனைவியிலான பிரிவினைகள், குழந்தைகள் தப்பிட்டுள்ள பிரிவினைகளுக்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. கலாச்சார அரிப்பு ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்குக்கு பெண்கள் அதிகமாக சென்றதன் பின்பு இலங்கையிலே மிக பிரதான அதிகமான கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. பெண்களின் தொழிலாளர் இடப்பெயர்வை பாதித்த காரணிகளாக என்கிற பொருளாதார வாய்ப்பு, பொருளாதார பெண்களுக்கு இங்கே கிடைக்கப்பெறுகின்ற தொழில் வாய்ப்புகள், ஏனைய பொருளாதார சுட்டிகளில் ஏற்படுகின்ற வாய்ப்புகள், சமூக அழுத்தங்கள் என்கின்ற பொழுது அவர்களால் வாழ முடியாத நிலைகள் வருகின்ற பொழுதோ, சமூக ரீதியாக அவர்கள் குற்றவாளிகளாக காணப்படுகின்ற பொழுதோ அல்லது சமூகத்திலே புறந்தள்ளபடியாக காணப்படுகிறதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அழுத்தம் காரணமாக இருக்கின்றார்கள் அல்லது சமூக ரீதியாக அவர்கள் வெளியேறுகிறார்கள். அரசியல் ஸ்திரத்தன்மை என்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நாட்டிலே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை என்கின்ற பொழுது மக்களுக்கு அந்த அரசினுடைய எதிர்காலம் மாத்திரமல்ல தங்களுடைய பொருளாதார ரீதியான எதிர்காலம் ஐயத்துக்குள்ளாகின்ற கேள்விக்குறியாகின்ற பொழுது அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வெளிநாடுகளை நோக்கி படையெடுக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. சமூக பாதுகாப்பு செயற்பாட்டில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற பொழுதோ ஆதரவு நெட்வொர்க் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது சமூக பாதுகாப்பு, சோசியல் செக்யூரிட்டி என்கிற நான் உங்களுக்கு ஏற்கனவே விரிவாக சொல்லி தந்திருந்தேன். சோசியல் செக்யூரிட்டி என்கின்ற பொழுது ஆதரவு அதிகமாக இவ்வாறான மக்கள் சமூக பாதுகாப்பு விடயம் தொடர்பாக செயற்படுவதற்கு ஆதரவான பல்வேறு வலையமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான சோசியல் செக்யூரிட்டி சார்பாக உங்களுக்கு தெரியும், பெண்கள் சார்பான அமைப்புகள் மற்றும் வெளியேறு அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சார்பான அமைப்புகள், நலனொம்பு அமைப்புகள் பல உருவாக்கி இருந்தால் அதுக்கான வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டிருந்தது. மற்றும் பாதுகாப்பு சட்ட ரீதியான ஏற்பாடுகள் பல உருவாக்கம் பெற்றிருக்கின்றன. இந்த மக்களை பாதுகாப்பதற்காகவும் சமூக பாதுகாப்பு விடயங்களை மேம்படுத்துவது. ராஜதந்திர தலைவர்கள் என்ற பொழுதும் இந்த சமூக பாதுகாப்பு விடயங்களில் ராஜதந்திர தலைவர்கள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் அதிகமாக பார்த்திருக்கலாம். உதாரணமாக சில இந்த மரண தண்டனை விதிப்புகள் மற்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல சிறைவாசங்களின் போது அல்லது சட்ட ரீதியான அவர்களுடைய சட்ட உரிமைகள் மீறப்படுகின்ற ராஜதந்திர தலைவர்கள் இந்த விடயங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். சாதகமான பொருளாதார வளர்ச்சி செயல்முறை எவ்வாறு அதற்கு பங்களிக்கும் என்பதை குறிப்பிடவும் பொருளாதார வளவூட்டல் இடம்பெயர்வு அழுத்தங்களை குறைக்கின்றது. அதாவது சாதகமான பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டிலே ஏற்படுகின்ற பொழுது மக்கள் தங்களுடைய தொழில் அதாவது லைவ்லிஹுட் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இங்கே வசதிகள் கிடைக்கின்ற பொழுதும் அவர்கள் தங்களுடைய வளம் சார்ந்து தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்பவர்களாகவும் தங்களுடைய பகுதிகளிலே காணப்படுகின்ற தொழில் முயற்சிகளிலே தாங்கள் பங்குதாரர்களாக அல்லது ஊழியர்களாக சேர்வதாகவும் வாய்ப்பு ஏற்படுகிறது. பொருளாதார வலுவூட்டலானது இடம்பெயர்வு என்கின்ற சார்பான அழுத்தங்களை குறைக்கின்றது. இங்கே பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுதோ இன்னொரு நாட்டினுடைய கவர்ச்சிகள் அதனை எங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதில் குறைவான தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதைத்தான் நாங்களுக்கு குறிப்பிடலாம். எனவே இவ்வாறான விடயங்களை தான் நான் உங்களுக்கு குறிப்பாக விளக்கமாக இந்த குறிப்பிட்ட நேரப்பகுதி நான் நினைக்கிறேன் 2 மணி நேரங்களாக இது பண்ணப்பட்டிருக்கின்றது.